श्रीमते रामानुजाय नमः। यो नित्यम् अच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। यत्पदाम्बोरुहद्यान विद्वस्ता शेषकल्मषः वस्तुताम् उभयातोऽहं यामुनेयं नमामि। சுவாமி யாமுனாச்சாரியருடைய கட்டாட்சத்தினாலேயே பொருள் அல்லாதவனாக இருந்த அடியேன் ஒரு பொருளாக ஆனேன். வஸ்துதாம் உபயாதோகம் யாமுனேயம். யாமுனருடைய கட்டாட்சத்தினாலேயே ஒரு வஸ்துவாக ஒரு பொருளாக ஆனேன் என்று எம்பெருமானார் தம்மை தெரிவிக்கிறார். யாமுனாச்சாரியருடைய கட்டாட்சத்தினாலேயே தமக்கு ஞானம் நன்கு மலர்ந்தது, பக்தி ஏற்பட்டது. அதற்கு பின்னர் தான் இந்த சம்பிரதாயத்திலே மிகுந்த ஊற்றம் ஏற்பட்டது என்பதையெல்லாம் குரு பரம்பரையிலே அந்த சரித்திரத்தின் மூலமாகவே நாம் அறியலாம். யாதவ பிரகாஷரோடு தொடர்பு கொண்டிருந்தார் சுவாமி ராமானுஜர். இளையாழ்வார் என்ற திருநாமத்தோடு யாதவ பிரகாஷர் என்னும் குருவினிடத்திலே கல்வி பயின்று கொண்டிருந்தார். அந்த சமயத்திலே தான் ஆள வந்தார். தம்முடைய திரு கண்களாலே குளிர கட்டாட்சித்தார். ஆம் முதல்வன் இவனென்று தத்தேத்தி என்று, இவரே இந்த சம்பிரதாயத்துக்கு முதல்வனாக ஆக வேண்டும் என்று கட்டாட்சித்து தேவப்பெருமாளுடைய திருவடிகளிலே சரணாகதி செய்தார். அதற்கு பின்னர் யாதவ பிரகாஷருடைய சம்பந்தம் நீங்கியது. திருக்கட்சி நம்பிகளோடு தொடர்பு ஏற்பட்டது. பின்னர் 6 வார்த்தைகளையே பெற்றார். அதன் மூலமாக பெரிய நம்பிகள் எனும் ஆச்சாரியருடைய சம்பந்தத்தையும் பெற்றார். மேற்கொண்டு ரகசியத்திரய ஞானத்தையும் நன்கு கைவரம் பெற்றவராய் பின்னர் திருவரங்கத்தையே இருப்பாக கொண்டு அங்கிருந்து சம்பிரதாயத்தை நன்கு தழைத்து ஓங்கும்படி செய்தார். எம்பெருமானார் என்கிற திருநாமத்தையே பெற்று ஜெகதாச்சாரியராக விளங்கினார் சுவாமி ராமானுஜர். அப்படி யாமுனாச்சாரியருடைய கட்டாட்சத்தினாலேயே ஞானம் நன்கு மலர்கிறது. அந்த யாமுனாச்சாரியர் நம் அனைவருக்கும் சிறந்த அந்த ஞானம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக பல நூல்களை அருள் செய்திருக்கிறார். அதிலே முக்கியமானதொன்று கீதார்த்த சங்கிரகம். பகவத்கீதை என்னும் அந்த நூலினுடைய சாரம் என்ன என்பதை சுருக்கமாக 32 ஸ்லோகங்களிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த கீதார்த்த சங்கிரகத்தை தான் நாம் பல தினங்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே தற்பொழுது நாம் 2ஆம் அத்தியாயத்தினுடைய சாரமான அந்த சங்கிரக ஸ்லோகத்தை அனுபவித்தோம். நித்யாத்ம அசங்க கர்மேக கோச்சரா சாங்கிய யோகதீஹி த்விதீயே ஸ்திததீலக்ஷா புரோக்தா தன் மோகசாந்தையே. அர்ஜுனனுடைய மோகம், கலக்கம், மயக்கம் அது போக வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் இந்த 2ஆம் அத்தியாயத்திலே சாஸ்திரத்தை உபதேசிக்க தொடங்கினான். அந்த சாஸ்திரத்தை உபதேசிக்கும் பொழுது எதை முதற்கண் உபதேசித்தான் என்றால், நித்யாத்ம அசங்க கர்ம இஹ கோச்சரா சாங்கிய யோக தீஹி. சாங்கிய தீஹி யோக தீஹி. சாங்கியத்தை பற்றின அறிவு, யோகத்தை பற்றின அறிவு, இந்த 2ஐயும் உபதேசித்தான். இந்த 2 ஞானமும் எதை குறிக்கோளாக கொண்டது, எதை லட்சியமாக கொண்டதுன்னா ஸ்தித தீஹி, நிலையான ஞானம். ஞானம் நன்கு நிலையாக இருக்க வேண்டும். அறிவு தடுமாற்றம் இல்லாமல், பதற்றம் இல்லாமல், கலக்கம் இல்லாமல் அந்த சரியான நிலையிலே அமைந்திருக்க வேண்டும். அதுதான் ஞான நிஷ்டை, ஞான யோகம் என்றும் தெரிவிப்பார்கள். ஜீவாத்மாவை பற்றின தெளிவான ஞானம். அதை தவிர உடலுக்கு உண்டான சுகதுக்கங்களினாலே மனது அங்கு இங்குன்னு சலனம் அடையாமல், அறிவும் வேறு எதையோ அறிய வேண்டும்ங்கிற அந்த விருப்பமெல்லாம் போகி ஆத்மாவினிடத்திலேயே மிகவும் விருப்பம் கொண்டிருப்பவனாய் ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னால், அப்ப அவன் இடைவிடாமல் ஆத்மாவை குறித்தே தியானிப்பான். அதைத்தான் ஞான நிஷ்டை, ஞான யோகம் என்று தெரிவிப்பார்கள். அதையே ஸ்தித தீஹி, ஞானம் நிலையாக நிற்கிற அந்த நிலை என்று அதற்கு பெயர். அந்த நிலையை அடைவதற்காக ஆத்மாவை பற்றின ஞானம், அதே போல கர்மயோகத்தை பற்றின ஞானத்தை கண்ணன் பெருமான் உபதேசித்தான் இந்த 2ஆம் அத்தியாயத்திலே. சாங்கியம் என்றால் சங்கியா என்கிற புத்தியினாலே அறியப்படக்கூடிய ஆத்மா. ஆத்மாதான் சாங்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ஆத்மாவை பற்றின அறிவு சாங்கிய தீஹி. முதல் அந்த ஆத்மாவை பற்றி அறிய வேண்டும்னா அதற்கு முதல் நிலையான அறிவு என்னன்னா அதுதான் நித்திய ஆத்மா. ஆத்மாங்கிறது நித்தியமானது, அழிவே கிடையாது ஆத்மாவிற்கு. என்றென்றும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருப்பவர் இந்த ஆத்மா. ஒரு நாள் பிறந்தார் என்பதே இல்லாமல் எப்பொழுதும் இருக்கிறார்.
அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு பல விதங்களிலே இந்த தேக உடலை காட்டிலும் பெருமைகள் அமைந்திருக்கின்றன. அதெல்லாம் இந்த அத்தியாயத்துல நிறைய விளக்குகிறார். அப்போ நித்யாத்மா, ஆத்மா நித்தியம் என்று முதலிலே விவரித்து பின்னர் பல அந்த ஆத்மாவினுடைய பல பெருமைகளையும் கண்ணன பெருமான் உபதேசித்தான். அதற்கு பின்னர் சரி, அப்படிப்பட்ட ஆத்மாவை உள்ளபடி உணர வேண்டும். இப்போ கண்ணன் உபதேசிக்கிறார்னு சொன்னால் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே தவிர நாமே உள்ள பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக அதை நன்கு உணர வேண்டும்னு சொன்னால் அதற்கு வழி என்ன? அதுதான் கர்மயோகம், அசங்க கர்மம். அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிற அந்த ஸ்வதர்மம், அந்த தர்மத்தை பற்றில்லாமல் செய்வானேயானால் அப்ப தன்னுடைய அந்த கர்மயோகத்தினுடைய பயனாக இந்த ஜீவாத்ம சாட்சா்காரத்தை அடையலாம் என்பதையெல்லாம் கண்ணன் விவரித்திருக்கிறார். இந்த ஸ்லோகத்திற்கு கீதார்த்த சங்கிரக ரக்ஷையிலே வேதாந்தாச்சாரியர் அருளி செய்திருக்கிற அந்த வியாக்கியானத்தையும் அனுபவித்தோம். அதற்கும் மேலும் இப்ப பகவத்கீதையிலேயே 2ஆம் அத்தியாயத்திலே கண்ணன் அப்படி இந்த ஸ்லோகங்கள்ல எப்படி விவரித்திருக்கிறார் என்பதை சுருக்கமாக நாம் அனுபவிக்கலாம். ஏன்னா அதனுடைய அந்த கீதையினுடைய சுருக்கமாகத்தான் இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது. அப்ப நித்யாத்மான்னு சொன்னால் கண்ணன் எந்த ஸ்லோகத்துல அப்படி ஆத்மா நித்தியம்னு உபதேசித்திருக்கிறார். அதே போல யோகதீஹி என்றால் கர்மயோகத்தை பற்றி உபதேசித்திருக்கிறார்னா எத்தனையோ ஸ்லோகங்கள்ல இந்த அத்தியாயத்துல கர்மயோகத்தை பற்றி தெளிவாக விவரிக்கிறார். அதற்கு பின்னர் இறுதியாக இந்த கர்மயோகத்தின் பயனாக கிடைக்கக்கூடிய ஸ்திததீஹி ஞான நிஷ்டை, அந்த ஞான யோகத்தை பத்தியும் விவரிக்கிறார். அந்தந்த பிரகரணத்துல இருக்கிற சில ஸ்லோகங்களை மட்டும் நாம் சுருக்கமாக அனுபவித்து விட்டு மேற்கொண்டு கீதார்த்த சங்கிரகத்தினுடைய 3வது அத்தியாயத்தினுடைய சாரமான ஸ்லோகத்தை அனுபவிக்கலாம். இப்ப இந்த 2ஆம் அத்தியாயத்தினுடைய 12வது ஸ்லோகம், அதுலதான் சாஸ்திரம் தொடங்குகிறது. நத்வேவாகம் ஜாதுநாசம் நத்வம் நேமே ஜனாதிபாகா நச்சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம் அதப்பரம் என்று தெரிவிக்கிறார். கண்ணன் பெருமான் ஜீவாத்மா நித்தியமானவன் என்று இந்த ஸ்லோகத்துல விவரிக்கிறார். அர்ஜுனனை பார்த்து நீ என்றென்றும் அழிவே அற்றவனாக இருக்கிறாய். அதே மாதிரி எதிரில இருக்கிற இத்தனை ஜனங்களுடைய அதிபர்கள்னா அரசர்கள், இங்க எதிரில யுத்தம் செய்வதற்குன்னு திரண்டிருக்கிற இத்தனை அரசர்களும் ஒரு நாளும் அழிவதே கிடையாது, என்றென்றும் நித்தியமாக இருப்பவர்கள். நான் எப்படிப்பட்டவன்? நானும் என்னைக்குமே அழிவே இல்லாதவனாய் நித்தியமாக இருக்கிறேன். இப்படி நேர நித்தியமாக இருக்கிறேன், நீ நித்தியமாக இருக்கிறாய், இவர்களும் நித்தியமாக இருக்கிறார்கள்னு சொல்ல வந்த கண்ணன் அப்படி சொல்லாமல் 2 அந்த இல்லைங்கிற அந்த 2 சொற்கள், அதாவது நேரடியாக சொல்லாமல் எதிர்மறை சொற்களை இட்டு கண்ணன பெருமான் தெரிவிக்கிறான். 2 எதிர்மறை சொற்களை சேர்த்தா இப்ப இன்னும் உறுதியாக இருக்கிறதுன்னு அது அர்த்தம். நேரடியாக இருக்கிறதுன்னு சொல்வதை காட்டிலும் எதிர்மறை சொற்கள் 2ஐயும் சேர்த்து சொன்னால் அப்ப இன்னும் உறுதிப்பட ஆமாம் நிச்சயம் இருக்கிறதுன்னு ஆகும். எதை போல ஒரு உதாரணத்தை பார்க்கணும்னா, இப்போ ராமன் அவர் வில்லாளி என்று சொன்னால் ராமன் வில்லாளின்னு அர்த்தம். ராமன் சிறந்த வில்லை எப்படி பிரயோகிப்பது, வில்லை எப்படி உபயோகிப்பதுங்கிறத நன்கு தெரிந்தவன், நன்கு யுத்தம் செய்பவன், வில் யுத்தம் செய்வதில் சிறந்தவன் என்று அர்த்தம் கிட்டும். ஆனால் ராமனை தவிர வில்லாளியே இல்லை என்று சொன்னால் அந்த இடத்துல 2 எதிர்மறை சொற்கள் சேருகின்றன. ராமனை தவிர என்றால் தவிர, ராமனை தவிர்த்து வேறு யாரோ என்று அர்த்தம் கிட்டும். அப்புறம் இல்லைன்னு சொன்னால் அதுவும் எதிர்மறையான சொல். அப்ப ராமனை தவிர வில்லாளியே இல்லைன்னு சொன்னால் அப்ப உறுதியாக என்ன வந்து விடும்னா ராமன் தான் வில்லாளி, ராமனே வில்லாளி என்பது உறுதியாக கிடைக்கும் அல்லவா? அதே போலத்தான் இவ்விடத்துல கண்ணனும் உபதேசிக்கிறான். இன்னும் மற்றொரு உதாரணத்தை பார்க்கணும்னா, இப்போ முதலாழ்வார்கள் பொய்கையார், பூதத்தார், பேயார், இந்த மூவரும் திருமாலே தெய்வம், திருமாலே பல தெய்வம் என்பதை தங்களுடைய திருவந்தாதி பாசுரங்களிலே அற்புதமாக வெளிப்படுத்தினர். பையம் தகழியா வார்கடலே நெய்யாக என்று முதலாழ்வார் பொய்கையாழ்வார் அருளி செய்திருக்கிற முதல் திருவந்தாதியிலே எம்பெருமானே முழுமுதற் கடவுள், அவரே ஜெகத்துக்கெல்லாம் காரணன் என்று வெளிப்படுத்தினார். அடுத்து அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகான்னு பூதத்தாழ்வார் இந்த எம்பெருமான் அன்பினாலேயே அடையப்படுகிறான், அவனிடத்துல யார் பக்தியோடு இருக்கிறார்களோ அந்த எம்பெருமான் அந்த பக்தர்களிடத்துல மிகவும் இனியவனாக இருந்து எளியவனாக அருளுகிறான் என்பதையெல்லாம் விளக்கினார். அடுத்து இந்த எம்பெருமான் ஸ்ரீயான மகாலட்சுமி தாயாரோடு சேர்ந்தவனாக இருக்கிறான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழ்மருக்கன் அணிநிறமும் கண்டேன் என்று எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் பேயாழ்வார் விவரித்தார். அப்ப இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம் அது எம்பெருமான் திருமகள் கேழ்வன் என்று முதலாழ்வார்கள் மூவர் வெளிப்படுத்தினர்.
ஆனா நான்காவது ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் அவர் என்ன சொன்னார்னா, இந்த எம்பெருமானை தவிர வேறு தெய்வமே இல்லை, பூவில் நான்முகனை படைத்த தேவன் என்று இந்த எம்பெருமான் தான் தெய்வம், இவனை தவிர மற்ற யாரும் தாழ்ந்தவர்கள், பொல்லாத தேவரை தேவர் அல்லாரை திருவில்லா தேவரை தேரேன் மின் தேவு என்று திருவான மகாலட்சுமிக்கு கணவன் நாயகன் யாரோ அவனே ஜெகத்துக்கு காரணம் என்று நேரடியாக கூறாமல், இந்த எம்பெருமானை தவிர்ந்த மற்ற தெய்வங்களோ மற்ற தேவதைகளோ இந்த ஜெகத்துக்கு காரணமாகவே இருக்க முடியாது என்பதை சொன்னார். அப்ப அவர் எதிர்மறையாக சொல்லுகிறார். இவர்களெல்லாம் உடன்பட்டு நேரடியாக தெரிவித்தனர் முதலாழ்வார்கள். ஆனா திருமழிசை ஆழ்வார் எதிர்மறையாக இவனை தவிர வேறு எந்த தெய்வத்தினாலையும் எந்த தேவதையினாலும் பரதெய்வமாக இருக்க முடியாது என்பதை விளக்கினார். இப்ப நம்மாழ்வார் இரண்டையும் சேர்த்தார். கண்ணன் கழனை நன்னும் மனமுடையீர் என்று சுருக்கமாக அந்த எம்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் விவரிக்கும் பொழுது, இந்த எம்பெருமானை தவிர வேறு கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே, கண்ணன் கண், கண்ணன் எம்பெருமான் தான் நமக்கு காப்பவன் ரக்ஷகன், அல்லது இல்லையோர் கண்ணே, இந்த எம்பெருமானை தவிர வேறு யாரும் ரக்ஷகர் அல்ல, இவனே நமக்கு ரக்ஷகன், நமக்கு காரணமாக இருப்பவர், இவனை தவிர வேறு யாரும் காரணம் இல்லை என்று நேரடியாகவும் கூறி எதிர்மறை சொற்களையும் விட்டு இரண்டையும் சேர்த்து தெரிவித்தார் நம்மாழ்வார். அதே போல இப்ப கண்ணன் பெருமான் இந்த ஜீவாத்மா நித்தியமானவன் என்று இப்ப அர்ஜுனனுக்கு புரிய வைக்க வேண்டும். அதற்காக இரண்டு எதிர்மறை சொற்களை இட்டு சேர்த்து, நீ இதற்கு முன்னாடி இல்லாமல் இருந்தாய் என்பதே இல்லை, இல்லாமல் இருந்தாய்ங்கிறது ஒரு எதிர்மறை சொல், இல்லைங்கிறது ஒரு எதிர்மறை சொல், இரண்டையும் சேர்த்தால் இல்லாமல் இருந்தாய் என்பதே இல்லை என்றால் அப்ப நிச்சயமாக உண்டு என்றுதானே கிட்டும். அப்ப இதற்கு முன் காலத்திலையும் நீயும் இருந்திருக்கிறாய், இதே போல இத்தனை ஜனங்கள் இத்தனை அரசர்கள் இவர்களும் இருந்திருக்கிறார்கள், நானும் இருந்திருக்கிறேன் என்று தன்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறார். ஏன்னா இப்ப அர்ஜுனனுக்கு ஆத்மா என்கிற ஒன்று இருக்கிறதா இல்லையாங்கிறதெல்லாம் சந்தேகம் இல்லை. அவனுக்கு நிச்சயம் வேதத்துல நம்பிக்கை உண்டு, பரமாத்மா கண்ணனிடத்துல மிகுந்த நம்பிக்கை உண்டு. அதனாலதான் அவருடைய திருவடிகளை பற்றி என்னுடைய சந்தேகத்தை களைவதற்கு உன்னை தவிர வேறு வழி இல்லைன்னு அவருடைய திருவடிகளை சரணாகதி பண்ணி பற்றி பிரார்த்தித்திருக்கிறார். அப்ப தெய்வத்தினிடத்திலே பக்தி உண்டு, ஸ்ரத்தை உண்டு, அதுவும் வேதத்தில மிகுந்த நம்பிக்கை உண்டு, தர்மத்தில மிகுந்த ஊற்றமுடையவன். தர்மத்தை செய்கிறேன்னு சொல்லி அதர்மத்தை செய்துவிட போகிறேனோன்னு பயந்துதானே யுத்தத்தில் இருந்து அவன் மீண்டான்னு பார்த்தோம். அப்ப அவனுக்கு ஆத்மா உண்டு, பரமாத்மா உண்டு, அதுலெல்லாம் சந்தேகமே இல்லை. ஆனால் சில தன்மைகள்ல அவனுக்கு குழப்பம் அடைந்திருக்கிறான். ஆத்மா என்பவர் அழிந்து விடுவரோ என்று அவன் பயப்படுகிறான். அதற்குத்தான் இப்ப கண்ணன் பெருமான் உபதேசிக்க திருவுள்ளம் கொண்டான். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது அர்ஜுனா, அது என்றென்றைக்கும் நித்தியமாக இருக்கும். எதை போல? உதாரணத்துக்கு எதை காட்டலாம்னா தன்னைத்தான் காட்டணும். மூன்று தத்துவங்கள், சித்து அச்சித்து ஈஸ்வரன். இதுல அச்சித்து அறிவற்ற ஜட பொருள், அத்த உதாரணமாக காட்ட முடியாது, அது மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ நித்தியமாக இருக்கக்கூடிய தன்னை ஈஸ்வரனையே தான் இந்த இடத்துல அடுத்து உதாரணமாக காட்ட முடியும். சேத்தனம் ஜீவாத்மா, இப்ப அவருக்கு உதாரணமா எதை காட்டலாம்னா ஈஸ்வர தத்துவத்தை தானே காட்டியாகணும். அதனாலதான் தன்னையே சேர்த்து கொண்டு நான் எப்படி இதற்கு முன்னாடியும் இப்பொழுதும் இதற்கு பின்னாடியும் எப்பொழுதும் இருக்கிறேனோ அதே போல நீயும் இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல உபதேசிக்க தொடங்கினவன் இதற்கு பின்னர் பல ஸ்லோகங்கள்ல வரிசையாக ஆத்மாவினுடைய நித்தியத்துவத்தை ரொம்ப அழகா விவரிக்கிறார். தேகம்ங்கிறது அனித்தியம், அழிந்தே போகும் என்பதையெல்லாம் பல ஸ்லோகங்கள்ல விவரிக்கிறார். தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்திஹி தீரஸ் தத்ரன முஹ்யதி. தேஹினஹா அப்படின்னா தேகத்தை உடையவர்கள், ஜீவாத்மா தான ஒவ்வொரு உடலையும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த தேஹினஹாங்கிற சொல் ஆத்மாவை குறித்து, அஸ்மின் தேஹே யதா கௌமாரம் யவ்வனம் ஜரா, ஒரு உடலை எடுத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவினுடைய அந்த உடலுக்கு எத்தனை மாற்றங்கள் வருகிறது, கௌமாரம் யவ்வனம் ஜரா என்று வரிசையாக நிலைகள் மாறுகின்றன. கௌமாரம்னா அந்த குமர பருவம், சிறுவனாக இருக்கக்கூடிய சமயம். அடுத்து யவ்வனம், 19 வயது 20 வயது வந்ததுன்னா யவ்வன பருவம் வந்தது, யுவனாக அழைக்க யுவன் என்று அந்த பெயர் பெறுகிறான். அப்போ நல்ல அந்த யவ்வனம் வாலிப பருவத்தோடு இருக்கிறான். அடுத்து ஜரா, மூப்பு வருகிறது. இந்த பருவத்திலெல்லாம் உடல் மாற்றம் அடைகிறதா இல்லையா? குமரன் சிறுவனாக இருக்கிற சமயத்துல அவனுடைய உடல் உறுப்புகள், உடல்ங்கிறது ஒரு அளவுல இருக்கும். அடுத்து யவ்வனம் வந்தது, அவனே வாலிபனாக ஆனான்னு சொன்னால் சற்று உயரமாக வளர்ந்து அவனுடைய அங்கங்கள்லாம் மாறுபாடு அடைகிறது.
அதே போல அடுத்து மூப்புங்கிற அந்த வயதான பருவம் வந்தால் அப்ப உடல் தளர்ச்சி அடைகிறது, நிறைய மாற்றங்கள் வருகிறது. இப்ப இந்த சமயத்திலெல்லாம் யாராவது அழுகிறார்களா? ஐயோ என்னுடைய பருவம் போய்விட்டதே, இந்த மாதிரி தேகம் இப்படி மாறிக்கொண்டே போகிறதேன்னு யாரானும் அழறார்களா? யாரானும் வருத்தம் அடைகிறார்களான்னா யாரும் வருத்தம் அடையவே இல்லையே. அப்போ ஒரே தேகத்திற்கு எப்படி பல நிலைகள் மாறுபடுகிறதோ, இந்த ஆத்மா இந்த ஒவ்வொரு மாறுபாடுக்கும் ஒன்னும் கவலைப்படுறதாக தெரியவில்லை. இன்னும் சந்தோஷம் தான் அடைகிறார். குழந்தை வளருகிறதுன்னு சொன்னால் குழந்தைக்கும் சந்தோஷம், தாய் தகப்பனுக்கும் சந்தோஷம். அவர் இன்னும் மேலே வளர்ந்து வாலிபனானார்னு சொன்னால் சரி, தக்க பருவம், இனிமே பார்த்து திருமணம் செய்யலாம் என்று பெற்றோர்களுக்கும் மகிழ்ச்சி, அந்த வாலிபனுக்கும் மகிழ்ச்சி. இப்படித்தான் ஒவ்வொருத்தருக்குமே மகிழ்ச்சி ஏற்படுகிறதே தவிர தேகத்தினுடைய மாறுபாடினால யாரும் மயக்கம் அடைந்தோ வருத்தம் அடைவதாகவோ காணவில்லையே. அதே போல தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்கியதி. அப்ப இந்த உடல்ங்கிறதுல இத்தனை மாற்றத்திற்கு யாரும் எப்படியும் வருந்துவதாக தெரியவில்லை. அதே போல இந்த உடலை விட்டு நீங்கும் பொழுதும் மற்றொரு உடல் அவனுக்கு கிடைக்க போகிறது அர்ஜுனா. அவனவனுடைய கர்மத்திற்கு ஏற்ப இந்த உடல் அவனுக்கு கிட்டி இருக்கிறது. ஒரு ஜீவாத்மாவிற்கு இந்த உடல் கிட்டி இருக்கிறதுன்னா அவர் முன்பு செய்திருக்கிற கர்மத்தினாலதான் இந்த உடல் கிட்டி இருக்கிறது. அப்ப இந்த உடல் முடிகிறதுன்னு சொன்னால் மற்றொரு உடல் வரப்போகிறது. இவருடைய கர்மத்திற்கு ஏற்ப இந்த உடல், இதனுடைய அந்த நிலைங்கிறது, இந்த ஆயுசு, அந்த ஆயுட்காலம்ங்கிறது முடிவடைந்தால் இதற்கடுத்து மறு ஜென்மத்துல மற்றொரு உடலை எடுக்க போகிறார். அப்ப தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ரன முக்கியதி. தீரன், நல்ல அறிவு சிறந்தவன், அப்படிப்பட்ட சிறப்பான அறிவாளியாக இருப்பவன் இந்த தேகத்தை விட்டு வேறொரு தேகத்தை எடுப்பதில் மயக்கம் அடைவதில்லை. அதைத்தான் இப்ப தெளிய வைக்கிறார். இப்ப பீஷ்மர், துரோணர் முதலானவர்களை எல்லாம் அழிக்கிறேன்னு சொன்னால் உடலை விட்டு அவர்கள் நீங்கி மற்றொரு உடலை பெறப்போகிறார்கள். இந்த உடலை அழிக்கிறோம்னு சொன்னால் அப்ப இதற்கு அடுத்து மறு ஜென்மத்தில மற்றொரு உடலை எடுக்க போகிறார்கள். அதற்காக எதற்கு கலங்க வேண்டும்? இந்த உடலோடு அவர்கள் அத்தோடு முடிந்தே போக போகிறார்களானா ஆத்மாவுக்கு தான் முடிவே கிடையாது. அப்போ இந்த உடலை விட்டு நீங்குகிறார்கள்னு சொன்னால் அதனாலேயும் வருத்தப்பட தேவையில்லை. எப்போ உடலுக்குள்ளேயே மாறுபாடு நடக்கும் பொழுதோ, வாலிபத்திலிருந்து மூப்பு வருகிறது, மூப்பிலிருந்து இன்னும் வயதான பருவம், எங்கேயுமே அசைய முடியாமல் நகர முடியாமல் அவ்வளவு வயதான பருவம் வந்தாலும் இப்படி மாறுபடுகிறதுனால யாரும் வருத்தப்படுவதாக தெரியவில்லை. அதே போலத்தான் இந்த உடல் மிகவும் ஜீரணமாகிவிட்டது, ரொம்ப பழசாகிவிட்டதுன்னா இனிமேல் இந்த உடலால எந்த காரியமும் செய்ய முடியாதுங்கிற நிலை வந்து விட்டதுன்னு சொன்னால் அப்ப தன்னுடைய அந்த தேகத்தை விட்டு ஆத்மா மற்றொரு தேகத்தை எடுத்துக்கொள்ள போகிறது. அப்ப இப்படி தேகம் உடல் மாறுபடுவதனாலே எந்த அறிவாளியும் சிறந்தவனும் அத்தை கண்டு மயக்கம் அடைய மாட்டான் என்று இதுல தெரிவிக்கிறார். அடுத்து மேலே மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுகதுக்கதாக ஆகமாபாயினோ நித்யஸ்தாம் திதிக்ஷஸ்வ பாரத. பாரத என்று அர்ஜுனனை அழைத்து இப்ப இந்த ஆத்மாவினுடைய நித்தியத்துவத்தை தான் இதுல சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படி இருப்பினும் நடுவிலே அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். சரி, வாஸ்தவம் ஆத்மா நித்தியம், அதே போல உடலை விடுவதில் ஆத்மா வருத்தப்பட தேவையில்லை, வாஸ்தவம். ஆனால் நான் எதற்கு இந்த சுக துக்கங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும்? உடலை என்றோ விடும் பொழுது விடலாமே. அதை விட்டுட்டு இப்ப யுத்தத்திற்குன்னு சென்று அங்க என்னை எதிரில் இருக்கிறவர்கள் அடிக்க, நான் எதிரில் இருப்பவர்களை அடிக்க, இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு யுத்தம் செய்து கொண்டால் அப்ப என்னுடைய உடலுக்கு பல தீமைகள் ஏற்படும். அதனால எனக்கு இன்பமோ துன்பமோ மாறி மாறி வரும். நான் அடுத்தவரை வீழ்த்தினேன்னு சொன்னால் இன்பம் வருகிறது, என்னை யாரோ ஒருத்தர் வீழ்த்தினாலும் சொன்னால் துன்பம் வருகிறது. இந்த இன்ப துன்பங்களை நான் எதற்காக பொறுத்து கொள்ள வேண்டும்? இந்த இன்ப துன்பங்களை எதற்கு நான் சகிக்க வேண்டும்? அதனால அது வேண்டாமே என்று சந்தேகம் வர, அல்ல அதை பொறுத்து கொண்டால்தான் நீ உயர்ந்த கதிக்கு செல்ல முடியும். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாகா என்று கண்ணன் பெருமான் உபதேசிக்கிறார். இந்த துக்கங்களை குறித்து நீ வருந்தவே வேண்டாம். எப்படி இந்த உடலை விட்டு நீங்குவதற்கே வருத்தப்பட வேண்டாம்னு சொல்லிவிட்டேனோ, அப்ப இந்த உடலுக்கு ஏற்படுகிற அந்த தீமைகளோ அந்த துக்கங்களையோ நீ ஒரு பெரிதாக மடித்து அதற்கும் வருத்தப்பட தேவையில்லை. உடலை விட்டு நீங்குவதற்கே வருந்த வேண்டாம்னா உடலுக்கு ஏற்படுகிற துன்பங்களை கொண்டு நாம் துன்பங்களுக்காக நாம் வருத்தப்பட வேண்டுமா? இதற்கு ஏற்படுகிற அந்த துக்கங்களை கண்டு அஞ்சி வருத்தப்பட வேண்டுமானா வேண்டாம். அதைத்தான் தெரிவிக்கிறார். குந்தி புத்திரனே, தன்மாத்ரா காரியமான சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களோடும் அவற்றையுடைய பொருள்களோடும் சம்யோகங்கள் சீதோஷ்ண சுகதுக்கதாக குளிர் உஷ்ணம் முதலானவற்றால் உண்டான சுகதுக்கங்களை தருகின்றன. வந்து மீழ்வதையே இயற்கையாக கொண்டவை, ஆக அடியோடு அழியக்கூடியவை.
ஆக இந்த சுகதுக்கத்தை தரும் இந்திரியார்த்த ஸ்பர்ஷங்களை பொறுத்து கொள்வாயாக. இந்த சுகதுக்கம்ங்கிறது எப்படி ஏற்படுகிறதுன்னா, இந்திரியங்கள் அந்தந்த பொருளோடு சம்பந்தப்படுவதனாலேதான் இந்த சுகதுக்கங்கள் ஏற்படுகின்றன. சப்தஸ்பர்ஷ ரூபரச கந்தங்களோடும் அவற்றையுடைய பொருள்களோடும் சம்யோகங்கள்னாலே சுகம் துக்கம், குளிர் உஷ்ணம் முதலானவற்றால் உண்டான சுகதுக்கங்களை நாம அனுபவிக்கிறோம். நமக்கு இந்த சுகதுக்கங்கள்லாம் எப்படி ஏற்படுகிறதுன்னா, கண் காது முதலான இந்த இந்திரியங்கள் அதனுடைய அந்த விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த விஷயங்கள் நமக்கு சுகமாக, அதாவது அது அனுகூலமாக நமக்கு நன்மை தரக்கூடிய விதத்துல இருந்ததுன்னு சொன்னால் அப்ப அதனால நமக்கு சுகம் ஏற்படுகின்றது. அதுவே நமக்கு நன்மை கொடுக்காமல் தீமை விளைக்குமா போல இருக்கிறது சொன்னால் அப்ப அது வருத்தத்தை கொடுக்கின்றன. இதனாலே இதை குறித்து நாம கவலைப்பட தேவையே இல்லை. ஏன்னா இவையெல்லாம் எப்படிப்பட்டவை? ஆகமா பாயினகா என்றால் வந்து மீழ்வதையே இயற்கையாக கொண்டவை. இப்ப இந்த இந்திரியங்கள் அந்த பொருளோடு சம்பந்தப்பட்டால்தான் இந்த வருத்தமோ துக்கமோ சுகமோ ஏற்பட போகிறது. வழியில நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது, அந்த மழையில நான் போய் நினைந்தால் தானே எனக்கு வருத்தம் ஏற்படும். நான் அந்த மழையிலேயே நினையாமல் உள்ள எங்கேயோ பாதுகாப்பாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்ப எனக்கு அந்த மழையினால எந்த வருத்தமும் ஏற்படாது. அதே போல வெயில் வழியில கொளுத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் நான் நல்ல நிழலிலே ஒதுக்கி கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் அந்த வெயிலுடைய பாதிப்பு எனக்கு வராது. அப்ப இந்திரியங்கள், நம்முடைய கண் காது முதலான அந்த புலன்கள் அந்த விஷயங்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான் நமக்கு இந்த சுகதுக்க அனுபவமே ஏற்படுகிறதே தவிர நித்தியமாக ஆத்மாவுக்கு இந்த சுகதுக்கங்கள்ங்கிறது கிடையாது. ஆகவே இந்த சுகதுக்கங்கள் எல்லாம் தாழ்ந்தவை. ஏதோ சில காலம் வரும், சில காலம் போகும். அந்தந்த விஷயங்களுடைய அனுபவத்தினாலே ஏற்படுபவை இவை. இந்த விஷயங்களையே விளக்கி விட்டோம்னு சொன்னால் அப்ப இந்த சுகதுக்கங்கள் நமக்கு மாறி மாறி வராது. அப்ப இவையெல்லாம் தாழ்ந்தவை என்று அதிலே சிறந்த அறிவாளியானவன் அத்தை கண்டு மயங்குவதில்லை. அப்ப குளிர் உஷ்ணம் முதலான இந்த மாதிரி இரட்டைகள், நல்ல குளிர் அதே போல நல்ல சூடு, அதே மாதிரி மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த வருத்தம், இந்த மாதிரி இரட்டைகளாக இருப்பதை கண்டு அறிவாளிகள் கலங்குவதில்லை. ஏன்னா இது வந்து மீளும், ஒரு சமயம் வரும் ஒரு சமயம் மீளும். எப்ப வந்து வந்து போய்கொண்டிருக்கிறதோ இது நித்தியமாக இல்லை, இது ஏதோ அனித்தியம். இந்த புலன்கள் அந்த விஷயங்களோடு தொடர்பு கொள்வதனால்தான் இந்த சுகமோ துக்கமோ ஏற்படுகிறதே தவிர இயற்கையிலே இந்த சுக துக்கங்கள்ங்கிறது நமக்கு ஆத்மாவுக்கு ஏற்படாது. ஆகவே அத்தை கண்டு கவலைப்பட வேண்டாம், மேலே அத்தை பொறுத்து கொள்ள வேண்டும்னு உபதேசிக்கிறார். ஆகமாபாயினஹா அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஆனா கர்மயோகம் செய்யும் பொழுது, அவனவனுக்குன்னு விதிக்கப்பட்ட இந்த கர்மங்களை செய்யும் பொழுது இந்த சுகதுக்கங்கள்ங்கிறது வந்துதான் தீரும். ஆனாலும் அத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். சுகதுக்கங்கள் தாழ்ந்தவை என்பதினாலே வருத்தப்பட வேண்டாம், ஆனா பொறுத்து கொள்ள வேண்டும். ஏன் பொறுக்க வேண்டும்னா மேல தெரிவிக்கிறார். யம்ஹின வியதயந்தியதே, யம்ஹின வியதயந்தியதே புருஷம் புருஷர்ஷவ சமதுக்க சுகம், சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. யாரொருவன் இந்த சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கிறானோ என்றால் என்ன அர்த்தம்? சுகம் வரும் பொழுதும் ரொம்ப துள்ளி குதிப்பதில்லை, துக்கம் வரும் பொழுதும் ஐயோன்னு உடைந்து போவதில்லை, அத்தை கண்டு வருந்துவதில்லை, சுகத்தை கண்டு ஆனந்திப்பதில்லை, சுகம் வந்தாலும் மிகுந்த மகிழ்ச்சி கொள்வதில்லை, துக்கம் வந்தாலும் ஐயோ இப்படி வந்து விட்டதேன்னு அலற்றுவதில்லை. இப்படி இரண்டையும், இரண்டு விதமான அந்த சுக துக்கங்களுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் அத்தை கண்டு இவன் சலனமே இல்லாமல் இருக்கிறான்னு சொன்னால், பொறுத்து கொள்ளுகிறான்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஏற்படும்னா அமிர்தத்வாய கல்பதே. இனி மறுபடியும் இந்த லோகத்துல ஒரு பிறவி சம்சார தொடர்ச்சி என்பதே இல்லாமல் அமிர்தம் என்றால் மீண்டும் மரணம் கிடையாது, மீண்டும் பிறவி கிடையாது. உயர்ந்த இந்த சம்சாரத்தையே விட்டு உயர்ந்த பரமபதத்தையே அடையலாம். அந்த மோட்ச அனுபவமே இவனுக்கு கிட்டும். மோட்சம் அடைய வல்லவனாவான். இங்க யார் ஒருவன் பொறுத்து கொள்ளுகிறானோ, கர்மயோகத்தை செய்யும் பொழுது இந்த சுகதுக்கங்கள் வந்தாலும் அத்தை கண்டு சலனமடையாமல் பொறுத்து கொள்ளுகிறவன் எவனோ அவனே மோட்சம் அடைவதற்கு தகுந்தவனாவான். அவன் மோட்சத்தை குறித்தே செல்லுகிறான் என்று இந்த ஸ்லோகத்துல கண்ணன் பெருமான் உபதேசித்து மேலே இந்த நித்திய ஆத்மாவினுடைய நித்தியத்துவத்தையே மறுபடியும் உபதேசிக்கிறான். நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதஹ உபயோரபி திருஷ்டோந்தஹ அனயோஸ் தத்துவதர்ஷிபிஹி. தத்துவதர்ஷிகள் என்றால் தத்துவங்கள் எப்படிப்பட்டவை, சித்து அச்சித்து ஈஸ்வரனுக்கு இருக்கிற அந்த தன்மைகள் எப்படிப்பட்டவைங்கிறத நன்கு யார் ஒருத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட அந்த அறிவாளிகள் என்ன கூறுகிறார்கள்னா, இதோ சேதனமான இந்த ஜீவாத்மாவிற்கு இதுதான் தன்மை,
அறிவற்ற அச்சேதன பொருள் அச்சித்துக்கு இதுதான் தன்மை என்று அவர்கள் நிர்ணயித்து இப்படிதான் கூறுகிறார்கள். சாஸ்திரங்களை நன்கு படித்த பெரியோர்கள் தத்துவதர்ஷிகள். அந்த தத்துவதர்ஷிகள் இதோ இன்னென்ன தத்துவத்திற்கு இதுதான் தன்மை, இந்த தத்துவம்னு சொன்னால் அது இப்படித்தான் இருக்கும்னு அற்புதமாக கூறியிருக்கிறார்கள். அது என்ன? ந அசதோ வித்யதே பாவஹா. அசத் என்று சொல்லப்படுகிற தேகம், இது இந்த தேகம்ங்கிறது அசத்துன்னு அழைக்கப்படுகிறதாம். இல்லது என்று இதற்கு தமிழிலே பெயர். இல்லதும் உள்ளதும் அல்லது அவனுரு என்று ஆழ்வாரும் தெரிவிக்கிறார். இல்லதுன்னு சொன்னால் இந்த உடல். ஏன் அது இல்லதுன்னா எப்பொழுதும் ஒருபடிப்பட இல்லாமல் இருப்பதினாலே இல்லது. இல்லதுன்னா முழுவதுமே இல்லாத பொருள், பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. இல்லதுன்னு சொன்னால் ஒருபடிப்பட்டதாக இல்லை. ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய உடல்ங்கிறது மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. 10 நாள்லயே அந்த குழந்தையினுடைய உடல் வளர்ச்சி அடையும், ஒரு மாசத்துல இன்னும் வளர்ச்சி அடையும், ஒரு வருஷத்துல இன்னும் வளர்ச்சி அடையும். இப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டே போவதினாலே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கிறதா? அப்படி இல்லையே. எப்பொழுதும் ஒருபடிப்பட்டதாய் ஒரே மாதிரி இருக்கிறதுன்னு சொன்னால் அது உள்ளதுன்னு சொல்லலாம். ஆனா எப்பொழுதும் ஒரே மாதிரி இல்லாமல் மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் அது இல்லதுன்னு சொல்ல வேண்டும். இல்லதுன்னா இதோ இப்ப பார்த்தேனே இதை போல அடுத்த க்ஷணம் இருக்காது, அடுத்த க்ஷணம் இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். அதனாலதான் அது இல்லது என்று கூறப்படுகிறது. இல்லது எனப்படும் தேகத்திற்கு உள்ளதின் தன்மையாகிற நித்தியத்தன்மைங்கிறது கிடையாது. ந அசதஹா அசதஹா பாவஹா ந வித்யதே. சதஹா உள்ளது எனப்படும் ஆத்மாவிற்கு அபாவஹா இல்லதின் தன்மையாகிற அனித்தியத்துவம் ந வித்யதே. அனயோகோ தேகம் ஆத்மா என்னும் இவ்விரண்டை பற்றிய முடிவானது உண்மை அறிவாளிகளால் இவ்வண்ணமாக அறியப்பட்டுள்ளது. அப்ப அசத்துன்னு சொல்லப்படுகிற தேகத்திற்கு உள்ளதுன்னு சொல்லப்படுகிற ஆத்மாவினுடைய தன்மைங்கிறது வரவே வராது. அதே மாதிரி உள்ளது சத் என்று அழைக்கப்படக்கூடிய ஆத்மாவுக்கு இல்லதுன்னு கூறப்படுகிற அச்சித்து தேகத்தினுடைய தன்மைங்கிறது வரவே வராது. இல்லதுன்னு சொல்லப்படுகிறது அசத்து, அதுதான் இந்த உடல். இந்த உடல் ஒரு க்ஷணத்தின் போல அடுத்த க்ஷணம் இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும்ங்கிறதுனால இல்லதுன்னு அழைக்கப்படுகிறது. இப்ப ஆத்மா எப்படிப்பட்டவர்னா மாறிக்கொண்டே இருக்க மாட்டார், எப்பொழுதும் ஒரே தன்மையோடு தான் இருக்கிறார். அவருடைய எந்த ஸ்வரூபத்திலேயோ சுபாவத்திலேயோ எந்த மாறுபாடும் வராது. ஆத்மாவுக்கு என்ன மாறுபாடு வரும்னா கர்மத்தினாலே இந்த தேக பரிகிரகம், கர்மத்தினாலே தேகத்தை விடுதல், இந்த மாறுபாடு வருமே தவிர அவருடைய இயற்கை தன்மையில எந்த மாறுபாடும் வராது. அவருடைய கர்மாவினாலே பல தேகங்களை இந்த ஆத்மா எடுக்கிறார். அந்த சமயத்துல என்ன ஆகிறதுன்னா தேகத்தினுடைய அந்த சத்வகுணம் ரஜோகுணம் தமோ குணத்தினுடைய கலப்பினாலே ஞானம்ங்கிறது மழுங்குகிறது. ஆத்மாவுக்கு என்றென்றும் ஞானம் இருக்கும். ஆனா அந்த ஞானம்ங்கிறது அந்தந்த உடலுக்குள்ளே அவர் சிக்கி கொள்ளும் பொழுது, இந்த உடலை எடுக்கிறார்னு சொன்னால் அந்த க்ஷணத்திலே அந்த தேகத்தினுடைய கட்டுப்பாட்டில் அவர் இருப்பதினாலே ஆத்மாவினுடைய அந்த ஞானம்ங்கிறது சற்று மழுங்கி இருக்கும். விளக்கு தீபம் எரிகிறது, அந்த தீபத்தினுடைய வெளிச்சம்ங்கிறது எப்பொழுதும் ஒருபடிப்பட்டதாகத்தான் இருக்கும். ஆனா அதற்கு மேல ஒரு குமிழி வைத்து அந்த குமிழி முழுக்க நான் மைய பூசிட்டேன்னு சொன்னால் வெளிச்சம் வெளியில தெரியுமா? இப்ப அந்த மைய ஒரு பக்கம் மட்டும் பூசுறேன், ஒரு பக்கம் பூசாமல் இருந்தால் வெளிச்சம் கொஞ்சம் தெரியும், ஆனா முழுமையான வெளிச்சம் இருக்காது. இப்ப அந்த குமிழியில சுத்தமாகவே நான் மை பூசாமல் பளிச்சென்று தேய்த்து வைத்தேன்னு சொன்னால் இப்ப அதனுடைய பிரகாசம் அப்படியே அதனுடைய முழு பிரகாசம் இருக்கும் அல்லவா? அதே போலத்தான் ஆத்மா எப்பொழுதும் ஞான வடிவமாகத்தான் இருக்கிறார். ஆனால் இந்த தேகத்துக்குள்ள அவர் கட்டுப்பட்டு இருக்கும் பொழுது எப்படி குமிழியில அந்த மைய பூசி ஒரு விளக்கம் மூடினால் அதனுடைய வெளிச்சம் கட்டுப்படுகிறதோ அதே போலத்தான் ஆத்மாவினுடைய ஞானமும் கட்டுப்பட்டு கிடக்கிறது. இப்போ உண்மையில ஆத்மாவினுடைய ஞானம்ங்கிறது மாறவே போவதில்லை. அதற்கு என்றென்றும் அந்த ஒரே மாதிரியான தன்மை தான் இருக்குமே தவிர உடலினுடைய இந்த இல்லாமை, அதே மாதிரி ஒரு இல்லாமைங்கிற தன்மைன்னா என்ன அர்த்தம்? ஒருபடிப்பட இல்லாமை, மாறிக்கொண்டே இருக்குங்கிற இந்த தன்மை ஜீவாத்மாவிற்கு வராது. அதே போல ஜீவாத்மாவினுடைய ஒருபடிப்பட்டதா இருக்கக்கூடிய தன்மைங்கிறது உடலுக்கு வராது. இதத்தான் இந்த ஸ்லோகத்துல கண்ணன் பெருமான் இப்படி நான் சொல்லல, தத்துவதர்ஷி உயர்ந்த ஞானிகள் ரிஷிகள் தத்துவத்தை எல்லாம் நன்கு அறிந்தவர்கள், அனைத்து உபனிஷத்தையும் நன்கு கரை கண்டவர்கள், அவர்களே இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அருகதி என்று தெரிவிக்கிறார். அவிநாஷி ஆத்மனஹ ஆத்மனஸ் அவிநாஷித்வம் கதம் அவகம்யத இத்யத்ராஹ. ஆத்மா அழியாததுன்னு கண்ணன் உபதேசித்தாரே, அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்?
ஏன்னா ஆத்மாங்கிறத கண்ணாலேயே பார்க்க முடியாது. அப்ப அது அழியுமா அழியாதா சந்தேகம் வருமே. அழியாதுன்னு கண்ணன் தெரிவிக்கிறார். ஆனா அதை எப்படி உணரலாம்? ஆத்மா அழியாதுங்கிறத நம்ம எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்குதான் வழி இங்க இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறாராம். அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம் விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அருகதி. இந்த ஜீவாத்மா இருக்கிறாரே, இவர் எல்லா அச்சேதன பொருள்களுக்கும் உள்ளே நுழையக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருப்பவர், ரொம்ப நுண்ணிய தன்மை கொண்டிருப்பவர் ஜீவாத்மா. அதனால அவர் எப்படிப்பட்டவர்னா, இதம் சர்வம் கண்ணால பார்க்கப்படக்கூடிய இத்தனை பொருள்களும் அறிவற்ற ஜட பொருள்கள், இந்த ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் வியாபிக்கிறாராம். இதம் சர்வம் ஏன ஏன ததம் தத்து அவிநாஷி. ததம்னா வியாபிக்கப்பட்டுள்ளது, அவிநாஷிது தத்வித்தி ஏன சர்வம் இதம் ததம். சர்வம் இதம் கண்ணால பார்க்கக்கூடிய இத்தனை பொருள்களையும் இந்த ஜீவாத்மா வியாபிக்கிறார். பல பொருள்கள் இருக்கின்றன, ஒவ்வொரு பொருளுக்குள்ளையும் ஒரு ஜீவாத்மா இருக்கிறார். மிகவும் நுண்ணியவர், நுண்ணியமான இந்த நுண்ணிதான இந்த ஜீவாத்மா பெருப்பெருத்த பொருள்களை தனக்கு உடலாக கொள்ளுகிறார். எப்ப இந்த நுண்ணியதாக இருக்கக்கூடிய ஆத்மா பெரிய பொருள்களுக்குள்ளே உட்புகுந்து நுழைந்து அதை வியாபிக்கிறார்னு சொன்னால், அப்ப நுண்ணிய பொருளை பெரிய பொருள் எப்படி அழிக்கும்? பெரிய பொருளை பெரிய பொருளை தான், அதாவது பெரிய பொருளை அழிக்க வேண்டும்னு சொன்னால் அதை விட பெரிய பொருளாக இருந்தால் தான் அந்த பொருளை அழிக்க முடியும். இப்ப ஆத்மாங்கிறவர் மிகவும் நுண்ணியவர். அவரை காட்டிலும் இன்னும் நுண்ணியதாக ஒண்ணு இருந்தால்தான் இந்த நுண்ணிய பொருளை அழிக்க முடியும். நான் முதல்ல தப்பா சொன்னேன். பெரிய பொருளை காட்டிலும் பெரிய பொருளாக இருப்பது அழிப்பதில்லை. பெரிய பொருளாக இருந்தால் நுண்ணிய பொருள் தான் அதை அழிக்க முடியுமே தவிர நுண்ணிய பொருளை பெரிய பொருள்ங்கிறது அழிக்கவே அழிக்காது. எல்லா இடத்துலயும் இதேதான் தத்துவம். அதாவது ஒரு பொருளை அழிக்க வேண்டும்னு சொன்னால் அந்த வஸ்துவை காட்டிலும் அழிக்கிறதுக்குன்னு வருகிற அந்த வஸ்துங்கிறது இன்னும் நுண்ணியதாக இருக்க வேண்டும். இப்போ ஒரு கத்திரிக்கோள் வச்சு ஒரு விஷயத்தை துண்டு பண்ணுகிறோம்னு சொன்னால், அப்ப அந்த துண்டு பண்ணக்கூடிய எதை வெட்டணுமோ அந்த விஷயம் பெரிதாக இருக்க வேண்டும். அந்த கத்திரிக்கோளுடைய முனைங்கிறது ரொம்ப நுண்ணியதாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த நுண்ணியதான முனையை கொண்டு அந்த பெரிய பொருளை வெட்ட முடியும், அதை துண்டு துண்டாக ஆக்க முடியும். இப்போ ஒரு கத்தியால கரிகாய வெட்டுகிறோம், பழத்தை நறுக்குகிறோம்னு சொன்னாலும் கத்தியினுடைய முனைங்கிறது ரொம்ப நுண்ணியதாக இருக்க வேண்டும். பழம்ங்கிறது எவ்வளவு பெரிதாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனா அந்த பெரியதான தோலை நறுக்குவதற்கு, அதை வெட்டுவதற்கு கத்தியினுடைய முனைங்கிறது நுண்ணியதாக இருக்க வேண்டும் அல்லவா? அதனாலதானே சாண படிக்கிறோம். ரொம்ப சொரசொரான் இருக்கு, ரொம்ப அது தடிமனாக ஆகிவிட்டதுன்னா அது நறுக்காது. இப்ப அதை நுண்ணியதாக ஆக்கினால்தான் இந்த பெரிய பொருளை அத்தால வெட்டவே முடியும். ஆத்மாங்கிறவர் மிகவும் நுண்ணியவர். இவரை காட்டிலும் நுண்ணியது இன்னொரு வஸ்துவே இல்லை. அப்ப இவரை காட்டிலும் நுண்ணியதாக ஒண்ணு இருக்கிறதுன்னு கொண்டால் அந்த நுண்ணிய பொருளை வைத்து ஆத்மாவை வெட்டலாமே தவிர, எப்ப ஆத்மாதான் மிகவும் நுண்ணியதுன்னு இருக்கிறதோ அதை விட நுண்ணியது இன்னொன்று இல்லையோ இந்த ஆத்மாவை எத்தாலையும் வெட்ட முடியாது, அழிக்க முடியாது. அதைத்தான் இதை தெரிவிக்கிறார். அவிநாஷி. அதனால இதற்கு விநாசம், நாசம்ங்கிறதே இந்த ஆத்மாவுக்கு கிடையாது. ஏன்? இதுதான் எல்லா பொருளையும் வியாபிக்கிறது. எல்லா பெரிய பெரிய பொருள்களுக்குள்ளையும் இது நுழைந்திருக்கிறதே தவிர இந்த ஆத்மாவுக்குள்ள பரமாத்மா நுழைந்திருக்கிறார். அவரை இப்போ உள்ள கொண்டு வர வேண்டாம். ஆனா சாதாரணமா இப்போ இந்த 6 அத்தியாயம் வரைக்கும் பரமாத்மா, அவரை பத்தி இந்த இடத்துல அவருடைய பெருமைகள் எல்லாம் இங்க கூறவில்லை. ஆத்மாவுக்கும் உடலுக்கும் இருக்கிறத அந்த தன்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். உடலை காட்டிலும் ஆத்மாங்கிறது மிகவும் சிறந்தது, இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப மற்ற பொருள்கள் எல்லாம் அறிவற்ற ஜட பொருள்கள், எல்லாம் பெருத்த பொருள்கள். ஆத்மா மிகவும் நுண்ணியவர். இந்த நுண்ணியதான ஆத்மாதான் எல்லா பொருளுக்குள்ளையும் நுழைகிறாரே தவிர இந்த பொருள்கள் எதுவும் இந்த ஆத்மாவுக்குள்ள நுழைய முடியவே முடியாது. அப்ப நுழைய முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஆத்மாவிற்கு அழிவு என்பதே கிடைக்காது, அழிவுங்கிறதே வராது என்பதைதான் இந்த ஸ்லோகத்துல தெரிவிக்கிறார். அப்ப விநாசம் அவ்யயஸ்யாஸ்ய ந கஷ்டித் கர்த்தும் அருகதி. அவ்யயம் அழியாதவரான இந்த ஆத்மாவை அழிப்பதற்கு எந்த பொருள்களுக்குமே சாமர்த்தியம் இல்லை, எத்தாலையும் இந்த ஜீவாத்மா அழிக்க முடியாது என்று இந்த ஸ்லோகத்திலே விவரிக்கிறார். இதுலயும் ஒரு சந்தேகம் வரும். இப்ப பெரிய பொருளால ஒரு சின்ன பொருளை நாம வெட்டுகிறோமேன்னு ஒரு சந்தேகம் வரும். ஒரு பெரிய கல்லை வைத்துக் கொண்டு ஏதோ ஒரு சின்ன வெள்ளக்கட்டியோ எத்தையோ ஒன்ன வச்சு தட்டுகிறோம்னு சொன்னால், அப்ப இதை விட பெரியதாகத்தான உருவத்துல அந்த கல் இருக்கிறது. அந்த பெரிய கல்லை கொண்டு இந்த சின்ன பொருளை நாம வெட்டி அதை துண்டு துண்டாக ஆக்கி அதை அழிக்கிறோமே, அதனுடைய உருவத்தை மாற்றுகிறோமே. அதே போல இப்ப ஜீவாத்மாவோட பெரிய பொருள்களாலே இந்த நுண்ணியதான ஜீவாத்மாவையும் வைத்து அழித்தோ இல்ல மேலே போட்டு விசரமாக தட்டியோ ஏதானு செய்யலாமேன்னு சொன்னால், அந்த இடத்துலயும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்னா,
பெரிய கற்களை கொண்டு ஒரு பொருளை நசுக்குகிறோம், அதை அடிக்கிறோம்னு சொன்னாலும் நேரே அந்த பொருள் அது இந்த சின்ன வஸ்துவுக்கு அழிவு ஏற்படுத்தவில்லை. அவ்விடத்துல என்ன ஆகிறதுன்னா அந்த பெரிய பொருளை வேகமாக இதோடு நாம சம்பந்தப்படுத்துகிறோம். கீழே இருக்கிற அந்த வஸ்துவை நறுக்க வேண்டும், அதை உடைக்க வேண்டும்னு சொன்னால் வெறுமனே அந்த பெரிய கல் எடுத்து இதற்கு மேல வைத்து விட்டால் அது நசுங்கி விடுமா? அது எதான உடைந்து விடுமா? அந்த வெள்ளக்கட்டியை உடைக்கணும், எத்தியான ஒண்ணு உடைக்கணும்னா வேகமாக பிரயோகிக்க வேண்டும். அப்ப அந்த வேகத்தோடு அந்த பெரிய பொருளை போடுகிறோம்னு சொன்னால் பக்கத்துல இருக்கிற காற்றெல்லாம் அந்த இடத்துல சுழற்சி ஆகி இந்த காற்று அந்த பொருளுக்குள்ள போய் அந்த பொருளை இன்னும் நுண்ணியதாக ஆக்கி விடுமா? அப்படி ஒரு பானையை வைக்கிறோம், பானைக்கு மேல ஒரு கல்லை போட்டு உடைக்கிறோம்னு சொன்னால் கல்லினுடைய வேகத்தின் வரும்பொழுது அதுக்கு அருகே இருக்கிற காற்றானது இந்த வாயு, அதாவது காற்று இந்த குடத்தினுடைய வாய்க்குள்ள இருக்கிற காற்றுக்குள்ள போய் இந்த குடத்தை இன்னும் லகுவாக ஆக்கி விடுகிறது. அப்ப மேல இருக்கிற பொருளை காட்டிலும் இது இன்னும் லகுவாக ஆன உடனே பாரம் தாங்காமல் அது அழிந்து விடுகிறதே தவிர நேர இந்த பெரிய பொருளே இந்த சின்ன பொருளை அழிக்கிறது என்பது கிடையாது என்பதெல்லாம் இவ்விடத்துல வியாக்கியானத்துல அற்புதமாக விவரிக்கிறார். உலக்கையின் வேகம், ஒரு உலக்கையை கொண்டு ஒரு குடத்தை அழிக்கிறோம்னு சொன்னால் உலக்கையின் மேல் வைக்கப்பட்ட குடமும் அழிய வேண்டி வரும். இப்போ உலக்கையினால ஒரு குடத்துக்கு அழி வருகிறதுன்னு வச்சுப்போம், உலக்கையை போட்டு அடிக்கிறோம், உலக்கையினால இந்த குடம் உடைந்ததுன்னு சொன்னால் இப்ப உலக்கையினால குடம் உடைந்தது, இதுதானே சாதாரணமாக நமக்கு கிட்டும். அப்ப உலக்கையினால குடம் அழிகிறதுன்னு சொன்னால் ஒரு உலக்கையை வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு குடத்தை வச்சா உலக்கையினால குடத்துக்கு அழிவு வருமா? வராது. இப்ப உலக்கைக்கு கீழத்தான் குடம் இருக்கணும், உலக்கையும் வேகமா அதற்கு மேல பயன்படுத்தணும். அதெல்லாம் தெரிவிக்கிறார். வேகமும் சம்யோகமும் இருந்தாலும் புல் போன்ற பொருளால் குடத்தை அழிக்க முடிவதில்லை என்பதையும் காண்கிறோம். அப்போ வேகம் வேணும், உலக்கையினால வேகமா போட்டு அடிக்கணும். அதே மாதிரி அடிக்கிறச்சியும் குடத்துக்கு மேல இது படவே இல்லைன்னு சொன்னாலும் அது உடையாது. அப்ப குடத்தோட இதற்கு தொடர்பு வேண்டும், வேகமும் வேண்டும். சரி, வேகமும் தொடர்பும் ஒரு புல்ல வேகமா போடுறோம், குடத்துக்கு மேல தொடர்பு படுகிறது. அப்ப இந்த வேகமும் தொடர்பும் இந்த புல்லுக்கும் அந்த குடத்துக்கும் இருக்கிறச்ச குடம் அழியறதா? அழியலையே. அப்போ உலக்கை வேண்டும், அந்த உலக்கைக்கும் வேகம் வேண்டும், அதே சமயத்துல தொடர்பு வேண்டும். இந்த மூன்றும் வேண்டும். அதைத்தான் மேல விவரிக்கிறார். வேகமுள்ள உலக்கையின் சம்யோகமும், சம்யோகம்னா தொடர்பு, தொடர்பு வேகமுள்ள திசைக்கு எதிர் திசையில் குடத்திற்கு ஏற்பட்டாலும் குடம் அழிவதில்லை. இப்ப குடம் கீழே இருக்கணும், வேகமா இந்த உலக்க குடத்தின் பேர்ல படணும். இப்ப வேகமா உலக்க வருதுன்னு சொல்லி குடத்திலிருந்து வேகமா வெளியில கிளம்பித்துன்னு சொன்னால் கீழிருந்து உலக்கைய வேகமா எடுத்துட்டு போயிட்டோம்னு சொன்னால் அந்த வேகத்துல குடத்துக்கு ஒண்ணும் ஆகாது. அப்ப குடத்திற்கு எதிராகவும் இந்த வேகம் இருக்கக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்து ஒரு கடின பொருளின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தோடு சம்பந்தப்பட்டால்தான் இந்த மண்குடம் முதலான பொருள்கள் அழிகின்றன என்று அறிகிறோம். கடின பொருள் வேகமாக செல்லும் பொழுது வழியில் உள்ள அசையாத காற்றை தாம் செல்லும் திசையில் அசைய வைக்கின்றன. வேகமா வருதுன்னு சொன்னால் அதற்கு அருகே இருக்கிற காற்றை இது அசைகிறது. உலக்கைக்கு பக்கத்துல இருக்கிற காற்றை அசைச்சு அது நேரம் என்ன பண்றதுன்னா அந்த பானைக்குள்ள இருக்கிற காற்றை போய் அசைகிறதாம். அந்த ஸ்தூலமான அதாவது மேல வழியில் உள்ள அசையாத காற்றை தாம் செல்லும் திசையில் அசைய வைக்கின்றன என்பதையும் காண்கிறோம். இதனாலதான் வெடி முதலானவற்றிலிருந்து கிளம்பும் சூக்ஷ்மமான காற்றானது அதில் ஸ்தூலமான கட்டிடங்களையும் அதிர வைப்பதையும் காண்கிறோம். ஒரு பெரிய கட்டிடத்தை உடைக்கிறோம்னு சொன்னால் கீழே வெடி வச்சு தகர்க்கிறான்னு என்ன? அந்த வெடியினால அதிர்வு, காற்று அதிர்கிறது, அதிர்வு ஏற்படுகிறது, அதனாலதான் பெரிய கட்டிடம் உடைகிறதுன்னு பார்க்கிறோமே தவிர வெறும வெடியினாலே அது உடையவில்லையே. அப்ப வெடியினாலே ஒரு காற்று அந்த அதிர்வு ஏற்பட்டு அத்தால அந்த கட்டடம் உடைகிறது. இப்ப முதல்ல காற்று அசைகிறது, இதை புரிந்து கொள்வோம். ஆகையால் வேகமாக வரும் உலக்கையானது காற்றை அசைய வைத்து ஸ்தூலமான குடத்தின் உட்புக வைத்து அத்தை உருக்குலைய செய்வித்து குடங்களை அக்காற்றை கொண்டு நாசமடைய செய்கிறது என்று கொள்வதே பொருத்தமாகும். அப்ப அதற்குள்ள இருக்கிற காத்தை இது அசைச்சு அந்த பொருளை ரொம்ப லகுவாக ஆக்கி பாரமே இல்லாமல் பண்ணி அந்த சமயத்துலதான் இந்த குடம், அதாவது இந்த உலக்கை அத்தை போய் தட்டி காற்றினால்தான் அது அழிகிறதே தவிர நேர இந்த உலக்கையினுடைய சம்யோகம் மட்டும் அதற்கு காரணம் இல்லை என்று தெரிவிக்கிறார். இதற்கு மேல் மற்றொரு ஆட்சேபம், மிகப்பெரிய பாறையை மண்குடத்தின் மேல் வேகம் இல்லாமல் வைத்தாலே மண்குடம் நொறுங்கி விடுகிறதே, இங்கு காற்று இல்லாமலே அழிவு ஏற்படுகிறதே என்று ஒரு நியம பங்கம் வருகிறதே எனில் இங்கும் பாறையானது குடத்தின் ஒரு சிறு அவயவத்தை தன் பாரத்தாலே கீழ் நோக்கி தள்ளுகிறது. சூக்ஷ்மமான இந்த சிறு அவயவம் தன்னை காட்டிலும் ஸ்தூலமான அவயவங்களை உட்புகுந்து அவற்றை உருக்குலைத்து நாசமடைய செய்கிறது. வெறும ஒரு குடம் இருக்கு, அந்த ஒரு பானைக்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல வைக்கணும்.
அப்போ பாரம் தாங்காமல் உடைகிறது. இப்ப வேகமும் இல்லை, ஆனா தொடர்பு மட்டும் இருக்கு. இந்த தொடர்புனால அழிகிறதேன்னு சொன்னால், வேகம் இல்லையேன்னு சொன்னால் வேகம் வேண்டாம், ஆனா பாரம் தாங்காமல் ஒரு சிறு பகுதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறது. பாரம் தாங்காமல் அந்த சிறு பகுதி தான் முதல்ல உடையும். மொத்த குடமும் ஒரே சமயத்துல உடையாது. குடத்திற்கு மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சா அது எந்த இடத்துல பட்டு கொண்டிருக்கிறதோ அந்த இடம் முதல்ல சிறிது உடையும். அதனால காற்று உள்ள போகும். அந்த காற்று தான் அப்படியே பரவி பரவி மற்ற அவயவங்களை எல்லாம் லகுவாக ஆக்கி உருக்குலைய செய்கிறது. அப்ப காற்றினுடைய அதிர்வுனால்தான் பொருள் அழிகிறதே தவிர நேர பெரிய பொருள்கள் சின்ன பொருள்களை அழிப்பது என்பதே கிடையாது. அப்போ ஒரு பொருளை அழிக்க வேண்டும்னு சொன்னால் அத்தை காட்டிலும் நுண்ணிய பொருள் ஒன்று இருக்க வேண்டும். ஆத்மா மிகவும் நுண்ணியவர், அவரை காட்டிலும் நுண்ணியவரே இல்லை. ஆகவே ஆத்மாவுக்கு அழிவில்லை. சரி, அப்ப தேகத்திற்கு அழிவு கிடையாதா, உண்டா என்று அத்தை கேட்டால், தேகானாம் து வினாசித்வமேவ ஸ்வபாவம். தேகம்ங்கிறது அழிந்து கொண்டேதான் இருக்கும். என்னதான் நாம தேகம் அழியாம பார்த்து கொண்டாலும் அது முடியாது. தேகம் அழிதலையே ஸ்வபாவமாக கொண்டது என்பதை மேலே தெரிவிக்கிறார். அந்தவந்த இமே தேகாக நித்யஸ்யோக்தா ஷரீரினஹ அநாஷினோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அர்ஜுனனிடத்துல தெரிவிக்கிறார், அந்தவந்த இமே தேகா. இவ்வளவு நேரம் ஆத்மாவை பத்தி தெரிவித்தாரே, இப்ப உடலுடைய தன்மை என்னன்னா அந்தவந்தகா, ஒரு முடிவோடு கூடினதுதான் இந்த உடலை தவிர இந்த உடலை எத்தனை காலத்துக்கும் நித்தியமாக தான் நம்ம பார்த்து கொள்ள முடியாது. அழிவோடு கூடியது இந்த உடல். எப்ப பிறப்புன்னு ஒண்ணு இருக்கிறதோ அப்பவே முடிவாகி விடுகிறது. நிச்சயம் இந்த உடல்ங்கிறது அழிய போகிறது. அப்ப இந்த தேகம்ங்கிறது அழிவோடு கூடியது. அநாஷினஹா அப்ரமேயஸ்யாஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. ஆனா ஆத்மா விநாசமே அற்றவர், அப்பிரமேயன். புத்தியால கூட இப்படிப்பட்டவர்னு அறிய முடியாது. ஆத்மாவை மனசால தியானிக்கிறோம், ஆனாலும் முழு ஆத்மாவினுடைய தன்மையும் நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதான்னு கேட்டால் முடியாதே. அது இந்த உலகத்துல இந்த உடலோடு இருக்கிறச்சு நடக்கவே நடக்காது. வைகுந்தத்துக்கு போனால் அங்க பெருமானுடைய அருளாலே முழுவதுமாக இந்த கர்ம சம்பந்தமே இல்லாததினாலே ஆத்மா எப்படிப்பட்டவர்ங்கிறத முழுமையாக உணரலாமே தவிர, இப்ப இந்த பிரகரணம் இங்கு இப்ப உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறவத்தனால ஜீவாத்மா எப்படிப்பட்டவர்னு முழுமையாக உணர முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதனால்தான் அப்பிரமேயன். அறிவால இவ்வளவு என்று தெரிந்து கொள்வதற்கு முடியாது. அப்படிப்பட்ட பெருமை கொண்டிருக்கிற ஜீவாத்மா. ஆகவே இந்த ஜீவாத்மா அழியவே மாட்டார். ஆனா இந்த உடல்ங்கிறது நம்ம புத்திக்கு விஷயம் ஆகிறது. நாம கண்ணாலே பார்க்கிறோம், என்னைக்கு இது பிறக்கிறது, எப்படி மாறுபடுகிறது, இத்தனையும் நமக்கு புத்திக்கு நன்கு அது புலப்படுகிறது. ஆக நம்முடைய புத்திக்கு புலப்படுவதனாலேயே இது நிச்சயம் அழிந்து போகும் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் என்று இந்த காரணத்தை எல்லாம் காட்டி அப்படியே பல ஸ்லோகங்கள், கிட்டத்தட்ட 39வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த ஆத்மாவினுடைய நித்தியத்துவம், அதே மாதிரி உடலினுடைய அனித்தியத்துவம், இந்த இரண்டையும் புரிய வைக்கிறார். ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச தஸ்மாத் அபரிஹாரியே அர்த்தே நத்வம் சோசித்தும் அருகசி. அர்ஜுனா, நீ சோகப்படுவதற்கு வழியே இல்லை. என்ன காரணம்? ஜாதஸ்யஹி த்ருவோ மிருத்யு, பிறந்தவன்னு சொன்னால் நிச்சயம் இறப்பு உண்டு. அதே போல த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச, அழிவு தவிர்க்க ஒண்ணாதது, அழிந்ததற்கு மறுபிறப்பும் தவிர்க்க ஒண்ணாதது. ஒருத்தர் இங்க அழிகிறார்னு சொன்னால் மீண்டும் அவருக்கு மறுபிறப்பும் உண்டு. யாருமே ஒரேடியா அழிந்து விட்டார் இனிமே அவருக்கு பிறவியே கிடையாது என்பதே கிடையாது. ஆக நிச்சயமாக இந்த உலகத்துல ஒருத்தர் பிறக்கிறார்னு சொன்னால் அழிவு உண்டு, அதே போல அழிகிறார்னு சொன்னால் மறுபிறவியும் உண்டு என்பதை சொல்லி, ஆகையால் விளக்க ஒண்ணாத இவ்விஷயத்தில் வருந்துவதற்கு தகுதி அடையவன் அல்லை. நீ தகுதி உடையவனே அல்ல, வருந்துவதற்கு உனக்கு தகுதியே கிடையாது. என்ன காரணம்னா உன்னுடைய வசத்திலேயே இது இல்லையே. நீ பிறந்ததே உன்னுடைய வசத்தில் அல்ல, கர்ம வசத்தினால பிறக்கிறாய். அதே கர்ம வசத்தினால்தான் மரணமும் ஏற்படுகிறது. மரணம் அடைந்தவன் மீண்டும் பிறக்கத்தான் போகிறான். ஆக பிறப்பு இறப்பு என்பது மாறி மாறி கொண்டே இருக்கும். அதனால நீ வருந்த தேவையில்லை என்றெல்லாம் விவரித்து 39வது ஸ்லோகத்தில இதை நிகமிக்கிறார். இதுவரைக்கும் நான் உனக்கு என்ன சொன்னேன்? சுகதுக்கியே சமேகிருத்வா லாபா லாபௌ ஜயா ஜயௌ ததோ யுத்தாய யுத்யஸ்வ நைவம் பாபம் அபாப்ஸ்யசி. சுகத்தையும் துக்கத்தையும் பொறுத்து கொண்டு நீ லாபத்தையும் அலாபத்தையும் எதிர்பாராமல், ஜெயமோ அபஜயமோ, வெற்றியோ தோல்வியோ இதை கொண்டு வருந்தாமல், வெற்றி அடைந்தால் ரொம்ப களிப்பு சந்தோஷம் அடையாமல், தோல்வி அடைந்தால் மிகவும் வருந்தாமல், இதையெல்லாம் பொறுத்து கொண்டு யுத்தாய யுத்யஸ்வ, யுத்தத்தின் பொருட்டு, இது க்ஷத்ரியனுக்கு தர்மம், இதுதான் உயர்ந்த ஆத்மாவை நமக்கு உள்ளபடி உணருவதற்கு சிறந்த வழி என்று தெரிந்து கொண்டு நீ யுத்தம் செய்கிறாய்னு சொன்னால் அப்போ உனக்கு எந்த பாவமும் வராது.
முனியார் துயரங்கள் முந்திலும் இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்னானை என்று திருவரங்கத்தமுதனார் தெரிவித்தார். முனியார் துயரங்கள் முந்திலும், முனிகிறதுன்னு சொன்னால் ரொம்ப வருத்தப்படுகிறதுன்னு அர்த்தம். துயரங்கள் முந்திலும், மேல மேல துயரம் கஷ்டம் வந்தாலும் முனியார் இவர்கள் மணலாலே மிகவும் வருந்தவே மாட்டார்கள். சரி, இன்பங்கள் மொய்த்திடனும் கனியார், நிறைய இன்பம் வருது, ஆனந்தம் ஏற்படுகிறது, அப்ப துள்ளி குதிப்பவர்களா, மிகுந்த சந்தோஷப்படைவர்களான்னு கேட்டால் அப்ப மிகுந்த சந்தோஷம் அடைய மாட்டார்கள். இரண்டையும் பொதுவாக பார்ப்பார்கள். கர்மயோகம் செய்பவர்கள் இப்படி இருப்பார்கள். அதே தான் இந்த ஸ்லோகத்துல கண்ணன் விவரித்து விட்டு, ஏஷாதே அபிஹிதா சாங்கியே புத்திர் யோகே திமாம் ஸ்ருணு புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரஹாஸ்யசி என்று தெரிவிக்கிறார். இதுவரைக்கும் 39வது ஸ்லோகத்திற்கு முன்பு வரை, அதாவது 2ஆம் அத்தியாயத்திலே அந்த 12வது ஸ்லோகம் தொடங்கி 38வது ஸ்லோகம் வரைக்கும் கண்ணன் ஆத்மாவினுடைய யாதாத்ம ஞானத்தை உபதேசித்திருக்கிறேன். அதைத்தான் தெரிவிக்கிறார். ஏஷாதே, இதுவரைக்கும் உனக்கு என்ன சொன்னேன் தெரியுமா? இந்த புத்தி உனக்கு உபதேசிக்கப்பட்டது அறியத்தக்க ஆத்ம தத்துவ விஷயத்தில். சாங்கியே, சாங்கியம்னா ஆத்மா, சாங்கியத்தை பத்தின அறிவு, அதை நான் இதுவரைக்கும் உனக்கு உபதேசித்து விட்டேன். இனி மேற்கொண்டு இந்த எந்த புத்தியோடு கூடிய இந்த கர்மயோகத்தை செய்ய வேண்டுமோ, கர்மத்தினால் ஏற்படும் சம்சார பந்தத்தை விடுவதற்கு எது வழியோ அந்த வழியை இனி மேற்கொண்டு உபதேசிக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அப்ப புத்தியா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி, கர்மங்களுக்கு சொல்லப்படும் புத்தியோக விஷயத்தில் புத்தியை கேட்பாயாக. எந்த புத்தியோடு கூடிய இந்த கர்மத்தினால் ஏற்படும் சம்சார பந்தத்தை விடுவாயோ அப்படிப்பட்ட அறிவை உபதேசிக்கிறேன். கர்மயோகம் செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஞானத்தோடு கர்மயோகத்தை செய்ய வேண்டும் என்பதை இனி மேற்கொண்டு 40வது ஸ்லோகத்திலிருந்து உபதேசிக்க போகிறார். அதற்கு பூர்வ பீடிகை 39 இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு நடுவு பாகத்துல இருக்கு. அதுல என்ன சொல்றார்? இதுவரைக்கும் ஆத்மாவை பத்தி உபதேசிச்சுட்டேன். அதைத்தான் கீதார்த்த சங்கிரகத்துல நித்யாத்ம என்று சொல்லி சாங்கிய தீஹி என்று குறிப்பிட்டார். சாங்கிய தீஹின்னா ஆத்மாவை பற்றின ஞானம். அது எங்கு தொடங்கியது? ஆத்மா நித்தியத்துவம்ன்ற அந்த விஷயத்திலிருந்து தொடங்கி உபதேசித்தார். இனி மேற்கொண்டு அசங்க கர்ம இஹ கோச்சரா யோகதீஹி என்று அந்த கீதார்த்த சங்கிரகத்தில் தெரிவித்தாரே, அந்த அசங்க கர்மம் பற்றில்லாமல் செய்யக்கூடப்படியதான அந்த கர்மயோகம் என்ன, அதுல எப்படி ஞானத்தை நாம வைத்துக் கொண்டு கர்மயோகத்தை செயலாற்ற வேண்டும் என்பதை 40வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி மேற்கொண்டு 59 அந்த ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல போகிறார். கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும், கர்மயோகத்திற்கு என்ன பெருமை, முதல்ல பெருமையை சொன்னால் தானே கர்மயோகத்தை செய்ய வருவோம். 40வது ஸ்லோகத்துல கர்மயோகத்தினுடைய பெருமையை தெரிவிக்கிறார். நேஹ அபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத். சிறந்த இந்த கர்மயோகத்தை செய்ய செய்ய நமக்கு இருக்கிற பயமெல்லாம் போகும். எங்க இந்த சம்சாரத்துல மீண்டும் பிறப்போமோ, மறுபடியும் அல்லல் படுவோமோ, எந்த பயமும் வேண்டாம். நேஹ அபிக்ரம நாசோஸ்தி, கர்மயோகத்தை ஒருவன் தொடங்கினான்னு சொன்னால் அந்த தொடக்கமே மிகவும் சிறப்பானதான். என்னிடத்துல நம்பிக்கை வைத்து கண்ணன் தெரிவித்திருக்கிறாருங்கிறதுக்காக யார் ஒருத்தர் இந்த கர்மயோகத்தை தொடங்குகிறானோ அவன் முழுவதும் கூட செய்ய வேண்டாம், முதல்ல கொஞ்சம் செய்ய தொடங்கினான்னு சொன்னாலும் அதற்கு அழிவே கிடையாது. எதற்கு? இவன் செய்திருக்கிற அந்த சிறு பகுதியான கர்மயோகத்திற்கும் நாசம்ங்கிறது வராது. நாசம்ங்கிறது என்னன்னா பலன் கொடுக்காமல் போகை. நான் இந்த செயலை செய்கிறேன், ஆனா இந்த செயலுக்கு பலன் கிட்டாது அப்படின்னு ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அந்த செயலே வீண், நாசமடைந்ததுன்னு அர்த்தம். ஒரு செயலை செய்து அதனுடைய பயன் எனக்கு கிட்டவில்லைன்னு சொன்னால் அந்த செயல்ங்கிறது நாசமடைந்ததாகத்தானே கருத வேண்டும். எப்ப இந்த செயலால எனக்கு அந்த பயன் கிட்டவில்லையோ அந்த செயல் நாசமடைந்ததுன்னு சொல்லலாம். ஆனா கர்மயோகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு துளி கர்மயோகம் செய்திருந்தாலும் அது அதனுடைய பயனை கொடுத்தே தீரும், அது நாசமடைவதே கிடையாது என்றுதான் தெரிவிக்கிறார். நேஹ அபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே. பிரத்யவாயம்னா சில விஷயங்கள் எல்லாம் முழுக்க செய்யணும், பாதியில விட்டோம்னு சொன்னால் பெரிய குற்றம், அதனாலேயே பெரிய தோஷம் எல்லாம் ஏற்படும். இப்போ சிலர் யாகம் செய்கிறேன்னு தொடங்கி பாதி யாகத்திலேயே அவருக்கு சரீரம் முடிந்து விட்டது, அவர் ஏதோ காரணத்தினால அந்த யாகத்தை முழுமையாக செய்யவில்லைன்னு சொன்னால் அப்ப அவருக்கு பாபம் பீடிக்கும். என்ன, யாகத்தை தொடங்கி இருக்கிறார் ஆனா யாகத்தை முழுவதுமாக செய்யவில்லைன்னு சொன்னால், அதுல நழுவி விட்டார்னு சொன்னால் அது பாபம் பீடித்து அதனாலேயே பிரம்ம ரக்ஷஸாக பிறப்பது, இந்த மாதிரியான பிறவிகள்லாம் ஏற்படும். அப்ப அது குற்றம். அதே மாதிரி இப்ப கர்மயோகத்தை தொடங்கி பாதி கர்மயோகமே செய்து அதற்கு மேல செய்ய முடியவில்லை, சிறிதுதான் செய்திருக்கிறேன்னு சொன்னால் அது பெரிய குற்றமானு கேட்டால்
பிரத்யவாயோன் அதிருஷ்யத்தே. இந்த கர்மயோகத்திற்கு அப்படிப்பட்ட ஆபத்தெல்லாம் இல்லை. தொடங்கி விட்டாலும் தோஷம் கிடையாது. இதற்கு துளியும் தோஷம் இல்லை. கர்மயோகம் எனப்படும் இந்த தர்மத்தின் சிறு பகுதியும் பெரிதான சம்சார பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்று இந்த ஸ்லோகத்துல சொல்ல தொடங்கி மேற்கொண்டு கர்மயோகத்தை விளக்குகிறான். விவசாயாத்மிகா புத்திர் ஏகேக குருநந்தன பகுஷாகாஹ்யனந்தாஷ்ச புத்திர் புத்தையோ அவ்யவசாயினாம் என்று காமிய கர்ம விஷயங்களை பற்றி அதையெல்லாம் விடு. காமியத்துக்காக பல கர்மங்களை செய்வதெல்லாம் வேண்டாம். இந்த பலன் வேண்டும் அந்த பலன் வேண்டும்னு ரொம்ப எதோ விருப்பத்தினாலே பல கர்மங்களை செய்கிறோமே, அந்த கர்மத்தை விட்டுட்டு நித்திய நைமித்திக கர்மங்கள், இன்னென்ன கர்மங்கள் தினப்படி இன்னென்ன வர்ணத்துல இருப்பவர்கள் செய்ய வேண்டும். அதே மாதிரி நைமித்திகமா ஒரு கிரகணம் ஏற்படுகிறது அல்லது ஒரு சுப நிமித்தம் ஏதோ ஏற்படுகிறதுன்னு சொன்னால் அதற்குன்னு செய்யப்பட வேண்டிய கர்மங்களை மட்டும் நீ செய்வாய். அப்படி செய்ய செய்ய உனக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. அப்ப காமியம் விருப்பத்தினால விருப்பத்திற்காக எந்த செயல்களையும் செய்யாமல் இது எனக்குன்னு விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே செய்கிறேன்னு செய்ய வேண்டும். யாமிமாம் புஷ்பிதாம்பாச்சம் பிரபதந்தி அபிபஷ்டிதா வேதபாதரதா பார்த்த நாண்யதஸ்தீதி வாதினஹா. சிலர்லாம் நிறைய கர்மங்களை பத்தி சொல்லுவார்கள். இந்த கர்மத்தை செய்தால் அப்படி சிறப்பு ஏற்படும், நீ சிறந்த குபேரனாகவே ஆகி இந்திர பட்டத்தையே ஆளலாம், இந்த செய் இதை செய் அதை செய் இந்த யாகத்தை செய் இதை ஜபம் பண்ணுன்னு வரிசையா நிறைய சொல்லலாம். இப்படி சொல்லுவதையெல்லாம் கேட்டு அதுல ஈடுபட்டு பல விருப்பங்களை வளர்த்து கொள்ளாதே. எதோ விருப்பத்துக்கு ஆளாகினாய்னு சொன்னால் அப்ப ஆத்ம சாட்சா்காரம்ங்கிற பயன் நழுவிவிடும். மறுபடியும் இந்த இன்பங்கள் அனுபவிக்கணும்னு அதற்கே மனம் போகுமே தவிர ஆத்மாவை உள்ளபடி உணர்ந்தால்தான் நீடித்த நிலையான இன்பம் கிடைக்கும். இவர்கள் சொல்லுகிறாப்படி இந்த விருப்பங்களை அடைந்தோம்னு சொன்னால் சற்று ஆனந்தம் ஏற்படும். ஆனா அதெல்லாம் நிலை நிற்காது. நிலையான ஆனந்தம்ங்கிறது ஆத்மாவை பற்றி அறிந்து அதை அனுபவித்தால்தான் ஏற்படும். அப்ப அதுல உறுதியுடையவனாய் காமிய கர்மங்கள்ல தான் புத்தி செலுத்த வேண்டாம். விருப்பத்திற்கு இணங்கி அதை அடைய வேண்டும்ங்கிற அந்த புத்தியை தவிர்த்து விட்டு நித்திய நைமித்திக கர்மங்களை இடைவிடாமல் செய். விருப்பம் இல்லாமல் பற்றில்லாமல் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் உபதேசிக்கிறார். அதையெல்லாம் உபதேசித்து விட்டு புத்தி யுக்தோ ஜகாதீக உபே சுகிருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாயு யுஜ்யஸ்வ யோகா கர்மசு கௌஷலம். இப்படிப்பட்ட இந்த முயற்சி, அதாவது கர்மம் செய்கின்ற போது முற்கூறிய அந்த புத்தியோடு கூடிய புருஷன் சுகிருதம் துஷ்கிருதம் புண்ணிய பாபங்கள் இரண்டையும் விடுகிறான். அதனால என்ன ஏற்படுகிறது? புத்தி யோகத்தின் பொருட்டு முயற்சி கொள்வாயாக. கர்மங்கள் செய்யப்படும் போது இந்த புத்தி சேர்க்கை மிகுந்த சாமர்த்தியத்தால் ஏற்படுகிறது. மிகவும் நீ சிரமப்பட்டு வரவழைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா மனசு சஞ்சலம் அடையும். சாதாரணமா இந்த உலகத்துல எந்த ஒரு செயலை செய்தாலும் ஒரு பயனை கருதிதான் ஒரு செயலை நாம செய்கிறோம். யார் ஒரு முட்டாளா இருந்தா கூட யாரும் பயன் இல்லாமல் எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். ஆகவே நமக்கும் மனசு இயற்கையில எங்க போகும்னா இவ்வளவு கர்மத்தை செய்தால் அதற்குன்னு இருக்கிற பலன்ல தான் நமக்கு நாட்டம் போகும். ஆனா இந்த தாழ்ந்த பலன்கள்ல நாட்டம் செல்லாமல் உயர்ந்த பலன் எது? ஆத்ம சாட்சா்காரம். நாங்க பயனே வேண்டாம்னு சொல்லல. கர்மண்யேவாதி காரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா என்ற அந்த ஸ்லோகத்துல என்ன தெரிவிக்கிறார்? கர்மண்யேவாதி காரஸ்தே, உனக்கு கர்மம் செய்வதுலதான் அதிகாரம் அர்ஜுனா. பலத்துல நீ இச்சையே படாதே, பலன்ல விருப்பமே படாதே எப்படி என்று கண்ணன் உபதேசிக்கிறான்னு சொன்னால் அங்க அந்த பலன்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? தாழ்ந்த பலன்கள்ல புத்தியை செலுத்தாதே. இன்னென்ன கர்மத்துக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிற பலன்கள்ல புத்தியை செலுத்தாதே. என்ன பலன்ல புத்தி செலுத்தணும்? ஆத்மாவை அறிந்து கொள்ள வேண்டும், ஆத்மாவினுடைய ஒன்றபடியான தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற அதுல அந்த பயனை உயர்ந்த பயனாக கொண்டு அதற்காக இந்த கர்மங்களை எல்லாம் செய்வாய். கர்மம் செய்வதில்தான் உனக்கு அதிகாரம் இருக்கிறது, பலன்ல உனக்கு விருப்பம் வேண்டாம் என்று தவிர்த்தான். அத்தை உபதேசித்து விட்டு பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹ ஸ்தித பிரஜ்ஞஸ்த ததோ உச்சியதே ததா உச்சியதே. ஸ்தித பிரஜ்ஞன் என்று யார் அழைக்கப்படுகிறான்? இப்ப கர்மயோகத்தை பத்தி சொல்லிட்டார். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய, அதாவது 53வது ஸ்லோகத்துல ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிஷ்சலா சமாதா வச்சலா புத்தி ததா யோகம் அவாப்ஸ்யசி. என்னிடம் கேட்டதால் விசேஷமாக அறியப்பட்டதாய் ஒருபடிப்பட்டதாய் இருக்கும் உன்னுடைய அறிவானது மனத்தில் எப்பொழுதும் அசைக்க முடியாததாகிறதோ அப்போது ஆத்ம சாட்சா்காரத்தை அடைய போகிறாய். அப்ப இதுவரைக்கும் நீ கேட்டிருக்கிற இந்த அர்த்தம் ஞான, அதாவது ஆத்மாவை பற்றின அந்த புத்தி, அந்த ஞானம், அதே மாதிரி கர்மயோகத்தை எப்படி செய்ய வேண்டும்ங்கிற இந்த அறிவு, இந்த இரண்டையும்
நீ நன்கு மனதில வைத்துக் கொண்டு எப்பொழுதும் அதை நினைத்துக் கொண்டிருக்கிறாய்னு சொன்னால், அது உன்னுடைய மனதிலிருந்து அசையாமல் நிலையாக இருக்கிறதுன்னு சொன்னால், அப்ப தன்னுடைய ஆத்ம சாட்சா்காரம் ஏற்படும் என்று 53வது ஸ்லோகத்துல கண்ணன் தெரிவித்தான். அடுத்து 54ல அர்ஜுனன் கேட்கிறான், ஸ்தித பிரஜ்ஞஸ்ய காபாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிம் ஆசீத விரஜேத கிம். கர்மயோகத்தை செய்தால் ஞானம் நிலையாக நிற்கும், அவன் ஞான நிஷ்டையிலே தேறினவனாவான்னு சொன்னியே கண்ணா. இப்ப அந்த ஞான நிஷ்டைங்கிறது என்ன, அதுல நிலையாக நிற்பவன் எப்படி இருப்பான், அவனுக்கு ஏதான அடையாளம் இருக்கிறதா சொல் என்று கேட்க, பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததா உச்யதே. இவன் தான் ஸ்தித பிரஜ்ஞன். பிரஜஹாதி யதா காமான், ஆத்மாவையே பற்றி நிற்கும் மனத்தினால் ஆனந்த ரூபமான ஆத்மாவிலேயே பிரீதி உடையவனாய் மனத்தில் இருக்கும் மற்ற பலன்களை பற்றி இருக்கும் எல்லா விருப்பங்களையும் எப்பொழுதோ நன்கு கைவிடுகிறானோ அப்போது ஸ்தித பிரஜ்ஞன் என்று கூறப்படுகிறான். அப்ப மனதில் இருக்கிற மற்ற விருப்பங்கள் அத்தனையும் நீங்கிவிட்டது. இப்ப இந்த மனசு ஆத்மாவை குறித்தே ஈடுபடுகிறது, ஆத்மாவை உள்ளபடி உணர்வதிலேயே ஈடுபடுகிறதுன்னு சொன்னால் அவன் தான் ஸ்தித பிரஜ்ஞன், அவனுடைய அறிவுதான் நிலையாக நிற்கிறது என்று அந்த நிலையை தெரிவிக்கிறார். இதுதான் ஞான யோகிகளுக்குள்ள தலை சிறந்த யோகி. 4 ஸ்லோகங்களிலே 4 நிலையை கூறப்போகிறார். இதுல 55வது ஸ்லோகத்துல முதல் யோகி அப்படின்னா இவன் தான் முதல் படியில இருக்கிறான். முதல் படினா தொடங்கினவன் அல்ல. இது எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்னா நன்கு முற்றின நிலை. அதுல யாரு சிறந்த தலை சிறந்த ஞான யோகி யாருன்னா, இதோ ஆத்மாவினிடத்திலேயே மனதை செலுத்தியவனாய் மற்ற விருப்பங்கள்ல துளியும் மனதை செலுத்தாதவனாய் யாவன் ஒருவன் இருக்கிறானோ அவனே ஸ்தித பிரஜ்ஞன். இதுதான் தலை சிறந்த ஞானி, ஞான நிஷ்டையில இருப்பவன் என்று அவனை பற்றி கூறி மேற்கொண்டு 2வது நிலை, அதற்கு அடுத்து அந்த முதல்ல சொன்னவனுக்கு அடுத்து யார் இருக்கார், துக்கேஷ் அனுத்விக்ன மனாஹா சுகேஷு விகதஸ்பிருஹ வீதராக பயக்ரோதஹ ஸ்திததீர் முனி உச்சியதே. துன்பம் தருமவை வந்தடைந்த போதிலும் துன்பம் உறாதவனாய், இன்பம் தருமவை வந்த உற்ற போதிலும் அவற்றில் ஆசையற்றவனாய், ராகம் பயம் கோபம் ஆகியவை அற்றவனாய் ஆத்மாவை பற்றியே மனனம் செய்கின்றவனாய் இருப்பவன் ஸ்திததீஹி எனப்படுகிறான். இப்ப இவனும் ஞான நிலையில இருக்கிறான். இப்ப முதல் சொன்னவனுக்கு அடுத்த நிலையில அவன் இருக்கிறான். இவன் எப்படிப்பட்டவன், துக்கேஷு அனுத்விக்னமனாக, நிறைய துன்பம் வருகிறதுன்னு சொன்னால் மனது உடைந்து போகாமல் துன்பம் வருகிறதா இருக்கட்டும் என்று பொறுத்துக் கொள்கிறான். நிறைய இன்பங்கள் வருகிறதா, அப்பொழுதும் அதிலே மிகவும் விருப்பத்தோடு இன்னும் மேல மேல அனுபவிக்க வேண்டும், அந்த விருப்பமும் அற்றவனாய், இன்பத்திலையும் விருப்பமில்லை துன்பத்திலையும் மனசு தளரவில்லை, அப்படி அவன் ஒருவன் இருக்கிறானோ ராகம் பயம் கோபம் ஆகியவை அற்றவனாய். ராகம்னா விருப்பம், பயம் பயப்படுவது, கோபம் இந்த விருப்பத்தையும் பயத்தையும் அடக்கினோம்னு சொன்னால் தன்னுடைய கோபம் போய்விடும். அந்த கோபத்தையும் அற்றவனாய் ஆத்மாவை பற்றியே மனனம் செய்கின்றவன். இதற்கு முன்னாடி சொன்னவன் மொத்தமாவே விருப்பங்கள் அத்தனையும் மூடிட்டான். அவனுக்கு இனிமே எந்த விருப்பத்தினாலையும் மனசு சஞ்சலமே அடையாது. ஆனா இப்ப 2வது சொல்பவனுக்கு இன்னும் இன்பங்கள் துன்பங்கள்னு தெரிகிறது, தெரிந்தாலும் மனது கலங்காமல் இருக்கிறான். முதல்ல சொன்னவனுக்கு இது இன்பம் இது துன்பம்னே தெரியாது. சுக மகரிஷி இருக்கார், அவர் தான் தலை சிறந்த ஞான யோகி. எதிரில ஆண் வருகிறாரா பெண் வருகிறாராங்கிறது கூட தெரியாது, அத்தனையும் ஆத்மா என்றே நினைத்துக் கொண்டிருக்கிறார், உணர்கிறார். நினைக்கிறது என்ன, அனைத்தையும் ஆத்மா என்றே உணர்ந்து வைத்திருக்கிறார். அப்ப அவர் தலை சிறந்த ஞான யோகி. அடுத்து சொல்ல போகிற இந்த 2வது யோகிக்கு இது இன்பம் இது துன்பம்ங்கிற வேறுபாடு தெரிகிறது, ஆனாலும் அதனால தான் வேறுபடுவதில்லை, தான் மாறுபடாமல் சரி இன்பமா இருக்கட்டும் துன்பமா இருக்கட்டும் இதெல்லாம் உடலுக்கு தான் வருமே தவிர ஆத்மாவுக்கு வராது என்று யார் ஒருவன் நிலையாக நிற்கிறானோ அவன் 2வது வகை ஞான நிஷ்டன் ஞான யோகி என்று தெரிவித்து மேலே 57வது ஸ்லோகத்துல சர்வத்ர அனவிஷ்நேஹ தத்தத் பிராப்ய சுபாசுபம் ந அபிநந்தந்தி ந துவேஷ்டி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இனிய பொருள்கள் அனைத்திலும் மிகுந்த ஈடுபாடற்றவனாய் அந்தந்த நன்மை தீமைகள் அடைந்தும் நன்மை புகழ்வதில்லையோ தீமையை இகழ்வதும் இல்லையோ அவனுடைய அறிவு நிலை நிற்கிறது என்று தெரிவிக்கிறார். இப்ப இதுல கூறப்படுகிற நிலைக்கு என்ன அர்த்தம், இது 3வது நிலை. அடுத்த ஸ்லோகத்துல விவரிக்கப்பட இருக்கும் யதமான சம்யை. இது 4க்கும் 4 பெயர் கொடுக்கிறார்கள். அதாவது முதல் ஸ்லோகத்துல சொன்னது வசீகார சம்யை, அதாவது தலை சிறந்த ஞான யோகிங்கிறவர் வசீகார சம்யை. அடுத்து 2வதுல இருப்பவர் ஏகேந்திரிய சம்யை. அடுத்து
இதற்கு கீழ்நிலையான வியதிரேக சம்யை, அதாவது இப்ப மூன்றாவதுல சொல்றது வியதிரேக சம்யை, அடுத்து நாலாவதுல சொல்ல போவது யதமான சம்யை, வசீகார சம்யை, ஏகேந்திரிய சம்யை, அப்புறம் வியதிரேக சம்யை, அடுத்து யதமான சம்யை. இந்த 4 நிலைகள். அதுல வசீகார சம்யங்கிறவன் தான் முதல் ஞான யோகி. அடுத்து ஏகேந்திரிய சம்யைனா அவன் தன்னுடைய மனதினாலே இது எதுவும் தாழ்ந்தது, அதாவது இந்த சுக துக்கங்கள் எல்லாம் தாழ்ந்தது, ஆத்மாதான் உயர்ந்ததுன்னு உணர்ந்து கொண்டவனா இருப்பவன் ஏகேந்திரியம், தன்னுடைய மனசினாலே தன்னுடைய ஆத்மாவிலேயே ஈடுபட்டிருக்கிறான் என்று அதை தெரிவித்தார். அடுத்து இப்ப சொல்ல போடுவது வியதிரேக சம்யை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவனிடத்துல இன்னும், அதாவது இந்திரியங்கள் விஷயங்கள் என்றும் பலாத்காரமாக இழுத்து கொண்ட பின்பும் மனத்தில் உள்ள விருப்பு வெறுப்புகளில் ஒரு பகுதி எஞ்சி நிற்கிறது. அத்தை போக்கடிப்பதற்காக இவன் செய்யும் முயற்சியை சொல்லுகிறது இந்த ஸ்லோகம். எஸ் சர்வத்திர அனவிஸ்னேகா, இனிய பொருள்கள் அனைத்திலும் ஈடுபாடு அற்றவன், இனியது அல்லாத பொருள்களில் ஈடுபட பிரசக்தி இல்லாமையால் இப்பதம் இனிய பொருள்கள் அனைத்தையும் குறிக்கிறது. எஸ் சர்வத்திர அனவிஸ்னேகா தத்தத் பிராப்ய சுபாசுபம், இனிய பொருள்கள் வரும் பொழுதும் அதுல ஈடுபாடு அற்றவனாய். அதே மாதிரி தீமைகள், நமக்கு துன்பங்கள் தரக்கூடிய அந்த பொருள்கள் அருகே வந்தாலும் அத்தை கண்டு துன்பம் அடையாதவனாய், அந்த இன்பத்தை குறித்து புகழவும் இல்லை, துன்பத்தை குறித்து இகழ்வதும் இல்லை. இப்படி யார் உணவு இருக்கிறானோ அவனுடைய அறிவு நிலையாக நிற்கிறது என்று தெரிவிக்கிறார். இவன் உதாசீனனாக இருக்கிறான், அடைய விருப்பம் இல்லாமல் உதாசீனனாக இருக்கிறான் என்று அந்த நிலை இதுல கூறி, மேலே 4வது நிலை யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசஹ இந்திரியான் இந்திரியார்த்தேப்யஸ் தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்ப இந்த 4வது நிலைக்கும் இந்த 3வது நிலைக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், 4வது நிலைகள்ல இந்திரியங்களை அந்த விஷயங்கள்ல ஈடுபடாமல் கட்டுப்படுத்துகிறது 4வது நிலை. அந்த 3வது நிலையில மனசை கட்டுப்படுத்துவது, மனசனால கட்டுப்படுத்துவது 3வது நிலை. 4வது நிலையில மனதை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் எனக்கு இன்னும் சக்தி வரல. முதல்ல இந்திரியங்களை கட்டுப்படுத்துவான், இந்திரியங்கள் அங்கு இங்குன்னு மெய்யாமல் கட்டுப்படுத்துவன், அதற்கு யார் தகுதியுடையவனா இருக்கிறானோ அவன் 4வது நிலையில இருக்கிறான். யதா சம்ஹரதே சாயம் கூர்மாங்கானீவ சர்வசஹ, ஒரு கூர்மம் ஆமை, அது எப்படி தன்னுடைய விரோதியை பார்த்த உடனே அந்த ஓடுக்குள்ளே தன்னுடைய தலை கால் வால் அத்தனை இழுத்து கொண்டு வெறும் ஓடு மட்டும்தான் வெளியில தெரியும்படி அது இருக்கிறதோ, அதே போல வெளி விஷயங்களை பார்த்த உடனே இந்திரியங்களை அதிலிருந்து இவன் விலக்கி விடுகிறான். விஷயங்களை விலக்கி இந்திரியங்களையும் அதுல செல்லாமல் இவன் கட்டுப்படுத்துகிறான். அப்ப ஒரு ஆமையை போல இந்திரியங்களையெல்லாம் யார் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் கீழ்நிலை. அடுத்து இந்திரியங்களை காட்டிலும் உயர்ந்த மனதை யார் ஒருவன் கட்டுப்படுத்துகிறானோ அவன் 3வது நிலை. மனதையும் கட்டுப்படுத்தி இனி ஆத்மா இந்த விஷயங்கள் எல்லாம் தாழ்ந்தது என்று உணர்ந்து கொண்டிருக்கிறானோ அவன் 3வது நிலை. அடுத்து 4வது நிலை இன்பமோ துன்பமோ ஏதும் அறியாமல் ஆத்மாவை மட்டும் உணர்ந்திருப்பவனாய் இருப்பவன் 4ஆம் நிலை. இந்த 4 நிலைகளையும் வரிசையாக கூறி 58, 59 இத்தனையும் விவரித்தார். விவரித்து விட்டு இனி மேற்கொண்டு கண்ணன் என்ன தெரிவிக்கிறார்னா, இதனாலே தாழ்ந்த விஷயங்கள்ல ஈடுபடாதே, யுத்தத்தை செய். ஜாயதோ விஷயான் பும்சஸ் சங்கஸ்தேஷு உபஜாயதே, சங்காத் சஞ்சாயதே காமஹ, காமாத் குரோதோ அபிஜாயதே, क्रोधा भवति क्रोधात् भवति सम्मोहः, सम्मोहात् स्मृति विभ्रमः, स्मृति भ्रंशात् विनाशो புத்திநாசாத் பிரணஷ்யதி என்று வரிசையா இப்ப இத்தனை உபதேசித்தான். ஒருவேளை இந்த மனது இந்திரியங்கள் மீண்டும் விஷயங்களுக்கே சென்றதுன்னு சொன்னால் அதால என்ன நாசம் ஏற்படும்? தியானிக்க தியானிக்க விஷயங்கள்ல பற்று ஏற்படும். அந்த விஷயங்களை குறித்த நினைவு வந்ததுன்னு சொன்னால் அதுல பற்று வளரும், அதனாலே காமம் விருப்பம் வளரும், அதனாலே குரோதம் வளரும், அதனாலே சம்மோகம் மயக்கம் ஏற்படும், அதனாலே புத்தியே நாசமடைந்து மீண்டும் சம்சாரத்திலேயே உழலுவோம் என்று இந்த விஷயங்களை எல்லாம் மேலே விவரித்து, ஆக இந்த உயர்ந்த ஞான யோகத்தை அடைவதில் தான் உனக்கு லட்சியம் இருக்க வேண்டும். ஞான யோகத்தை அடைந்தாய்னு சொன்னால் அவனுடைய புத்தி எப்படி இருக்கும் தெரியுமா? மாறவே மாறாது. யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகர்த்தி சம்யமி யஸ்யாம் ஜாகிருதி பூதானி சானிஷா பஷ்யதோ முனேஹே. யாதொரு ஆத்ம விஷயமான இந்த அறிவு எல்லா ஜீவராசிகளுக்கும் இரவு போல இருண்டு கிடக்கிறதோ அவ்வறிவு விஷயத்திலே இந்திரியங்களை அடக்கிய ஞான யோக நிஷ்டன் விழிப்புடன் நல்ல ஆத்ம தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறான். ஒரு ஞானிக்கு இந்த வழியில வெறும பகல் இருட்டு, இது அவருக்கு இருட்டே கிடையாது. ஒரு ஞானின்னு சொன்னால் அவருக்கு எப்பொழுதுமே பகலாகத்தான் இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே ஆத்ம விஷயமான அந்த ஞானம் அவருக்கு ஒளிவிட்டு கொண்டிருப்பதினாலே அவருக்கு இந்த வழியில இருக்கிற சூரியனுடைய அஸ்தமனமோ சூரியனுடைய உதயமோ அதனால அவருக்கு பகலோ இருட்டோ கிடையாது.
அப்ப உலகத்துல இருப்பவர்கள் எந்த விஷயத்துல மயங்கி கிடக்கிறார்களோ அந்த விஷயத்துல ஆத்ம ஞானியானவன் நன்கு விழித்துக் கொண்டிருப்பான். நமக்கெல்லாம் இப்ப ஆத்மாவை பத்தின அறிவே இல்லை. இதுல ஞானி எப்பொழுதும் விழித்துக் கொண்டிருக்கிறார். நாம உலக விஷயங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்போடு பலதையும் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறோம். அதுல ஆத்ம ஞானியானவன் தூங்கிக் கொண்டிருப்பார். அதை பற்றி சிந்தனையே இல்லாமல், அதை பற்றி சற்றும் உணர்வில்லாமல் இருப்பார் என்றெல்லாம் கூறி ஒரு பெரிய சமுத்திரம் அது எப்படி இருக்கிறதோ அதை போல இந்த ஞான நிஷ்டன் ஸ்திததீகின்னு கூறப்படுகிற அந்த ஸ்தித பிரக்ஞன் அவன் எப்படி இருப்பான்னா ஆபூரியமானம் அச்சல பிரதிஷ்டம் சமுத்திரமாப பிரவிசந்தி எத்வது தத்வத் காமாயம் பிரவிசந்தி சர்வே ச சாந்தி ஆப்னோதி ந காமகாமி. சமுத்திரத்துல எத்தனையோ நதிகள் போய் கலக்கிறது. இத்தனை நதிகளும் போய் கலப்பதினால சமுத்திரம் ஒரு அடி உயர்கிறதான்னு கேட்டா உயரவில்லையே. சரி, ஒரு நாள் சமுத்திரம், அதாவது இந்த நதிகள்லாம் வறண்டு போய்விட்டது, வெயில் காலம் வந்ததுன்னு சொன்னா எல்லா நதிகளுமே வறண்டு போய் விடுகிறது. அப்ப சமுத்திரத்துல போய் கலக்கவே இல்லை, அதனால 2 அடி சமுத்திரம் தாழ்ந்து விடுகிறதான்னு கேட்டால் இல்லையே. சமுத்திரம்ங்கிறது எப்பொழுதும் ஒரே நிலையில இருக்கிறது. அதே போல இந்த ஞானியானவன் அவனுடைய ஞானம் மற்ற உலக விஷயங்களுடைய ஞானமோ அந்த விஷயங்களோ இவனிடத்துல வந்து மோதினாலும் அத்தால் இவன் கலக்கம் அடையாமல் எப்பொழுதும் சமுத்திரத்தை போல சிறிதும் அந்த அச்சலம், அந்த மாறுபாடே இல்லாமல் இவன் இருப்பான் என்று கூறி, ஆகவே நீயும் இந்த யுத்தத்தை செய்து ஞான நிஷ்டையை பெறுவாய். என இப்ப கஷத்திரியனுக்கு இருக்கிற தர்மம் இந்த யுத்தம். ஆகவே இந்த யுத்தத்தை செய்து இந்த தர்மத்தின் மூலமாக நீ ஞான நிஷ்டையை அடைவாய். ஏஷா பிராமி ஸ்திதி பார்த்த நைனாம் பிராப்தி விமுக்கியதி ஸ்தித்வா அஸ்யாம் அந்த காலேபி பிரம்ம நிர்வாணம் ரிச்சதி என்று தெரிவித்து, அசங்க கர்மத்தில் நிலை நிற்பதாகிய இதை அடைந்து மயக்கம் அடைவதில்லை. இந்த கர்மயோக ஸ்திதியில் ஆயுளின் கடைசி பகுதியிலாவது நிலை நின்று சுகரூபமான ஆத்மாவை அடைகிறான். இந்த கர்மயோகம் பற்றில்லாமல் செய்யக்கூடிய இந்த கர்மயோகத்தை செய்ய செய்ய அதுவே ஞான யோகத்தை கொடுக்கிறது. அந்த ஞான யோகத்துல ஒருத்தன் சேர்ந்து விட்டான்னு சொன்னால் அவன் இறுதி வரைக்கும் அதிலேயே இருந்து இறுதியாக பிரம்மம் ஆத்மாவை, இந்த இடத்துல பிரம்மங்கிற சொல் ஆத்மாவை குறிக்கிறது. அப்ப பிரம்ம நிர்வாணம் ரிச்சதினா சுகரூபமான அந்த ஆத்மாவையே நன்கு உணர்கிறான். ஆத்மாவை உள்ளபடி உணர்வதற்கு இந்த கர்மயோகம் பற்றில்லாமல் செய்யக்கூடிய கர்மயோகம் வழிவகுக்கிறது. ஆகவே நீயும் யுத்தத்தை செய், யுத்தத்துக்கு பலனை எதிர்பார்க்காதே. யுத்தம் கஷத்திரிய தர்மம் என்று கொண்டு அர்ஜுனனுக்கு இது தர்மம், இதை நீ செய்வாய்னு கண்ணன் உபதேசித்தது இந்த 2ஆம் அத்தியாயம். அதனுடைய சாரத்தை தான் கீதார்த்த சங்கிரகத்திலே நித்யாத்ம அசங்க கர்மேக கோச்சரா சாங்கியயோக தீஹி த்விதீயே ஸ்திததி லக்ஷா புரோக்தா தன் மோக சாந்தையே என்று ஆளவந்தார் விவரித்தார். அந்த சங்கிரகமா சொல்லி இருந்தாலும் கண்ணன் எப்படி விவரித்தார்ங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டுமே. அதற்காக ஒரு 2-3 ஸ்லோகங்கள் அந்தந்த விஷயத்திற்கு அமைந்திருக்கிற ஸ்லோகங்களை மட்டும் அடைய எடுத்து சற்று கூறலாம்னு விழைந்தேன். அதனால இன்னைக்கு இந்த 2ஆம் அத்தியாயத்தினுடைய விவரணமாகவே அமைந்து விட்டது. மேற்கொண்டு 3ஆம் அத்தியாயத்தினுடைய சங்கிரக ஸ்லோகம் என்ன, அதற்கு வேதாந்தாச்சாரியர் எப்படி விவரணம் காட்டுகிறார், கண்ணனும் கீதையில என்னென்ன தெரிவித்திருக்கிறார் என்பதை மேற்கொண்டு அடுத்த காலக்ஷேபத்தின் பொழுது அனுபவிக்கலாம் என்று கூறி அமைகிறேன். ஸ்ரீயக்காந்தாய கல்யாணதே நிதயர்த்தினாம் விருந்தாரண்ய நிவாசாய ஆத்மசூதாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்திர முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.